ஆன், இது ஆஃப், இது ஆன். தம்பி சர்ச்சில் ஒரு நைட் வெயிட்டிங் 2008 வந்து ஒரு சின்ன கூடாரம் போயிட்டு வந்தோம். நைட் நடத்துகிறப்போ அந்த இடமெல்லாம் காலியாக இருந்துச்சு, ஜனங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் வரப்போ ஆனால் அன்றைக்கி நான் ஜபம் பண்ணி போனேன். ஐயா நான் நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்த வரப்போ பெரிய சர்ச்சு கட்டியிருப்பேன், பெரிய வீடு வச்சிருப்பேன், அதே மக்கள் இங்கே வருவாங்க. இந்த அமாவாசை கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லை, இது ஒரு அக்னியோட கூட்டம் சொல்லிட்டு வாழ்த்துட்டு இயேசுவி நாமத்தினால அந்த இடம் வந்து நான் புறப்பட்டு போய் இப்போ ஆகையால் 2024 அமாவாசைக்கு போய் எப்படியே அவங்க என்னோட தகவல் கீழே கூப்பிட்டு போய் பார்த்தா ஜனகோதியாக வந்து ஐயாவோட சொன்னது இன்னொரு 50 சென்ட் வாங்க போகிறேன் இடம் அப்படின்னு நான் சொன்னேன். 50 சென்டெல்லாம் பார்த்தாது பயமா சொல்ல அப்படியே போய் இது அது ஏரியா முழுவதுமா ஏசு முள்ள அள்ளி கொடுக்க போகிறாங்க இல்லையா? அள்ளி கொடுக்குற தேவை இல்லையா? நம்ம விசுவாசம் இருந்தாலும் ஆண்டுக்காக நம்ம என்ன பண்ணணும்? கிள்ளி கொடுத்தாலும் ஆண்டு அள்ளி கொடுப்பார். விசுவாசம் தான் தேவனோட மகனை காண்பாய். இந்த நாளில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டு சொல்றாரு, உங்களை ஆளாக்காமல் தலையாக்கும், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்கெல்லாம் சாதாரண பிள்ளைகள் அல்ல. இன்னொரு 15 வருஷம் 10 வருஷம் நாங்கள் இந்த இடத்துல வர்றப்போ இந்த சபை எப்படி இருக்குன்னு சொன்னால் நல்ல சபையாக இருக்கும் இல்லையா? நம்ம பாசம் கூட கிட்ட 100 ஊழியக்காரன் சுற்றி பண்ணியிருப்போம். கணக்கு கம்மி பண்ணுங்க, அவ்வளோ நீங்கெல்லாம் விசுவாசி இல்லை இல்லையா? நீங்கெல்லாம் ஐயாவுக்கு உடல் ஊழியக்காரன் உடல் ஊழியக்காட்சிங்க இல்லையா? புறப்படி போ, தேசம் முழுதுமா உலகம் முழுதுமா சீசரான்னு சொல்றாங்க இல்லையா? 55 வயசாவது ஆத்மா மாற நான் ஊழியம் பண்ணி வைக்கிறேன். ஒரு பேருக்கோ புகழுக்கோ பணத்துக்கோ வேற ஏதோ மாஸ்டர் பிளான் வச்சு நான் இங்கே வரல இல்லையா? ஒன்று ஆத்மா மாறும். ஒரு ஆத்மா இந்த பூமியில கெட்டி போனா பரலோகமே தூக்கப்படும். ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டா பரலோகமே சந்தோஷப்படும். என் ஆண்டவர் பேரில் தேடி வந்தார், 12 சீசன் உருவாக்குனார், 72 ஜோடி உருவாக்குனார், உலகம் முதல்வர் சீசனாக சொன்னார். அவங்களோட வேலை தான் நம்ம எல்லாருமே செய்வோம். ஒரு சின்ன குண்டூசி இங்கே எடுத்து போக முடியாது. சாமியோ எல்லாம் முட்டி இருந்தால் முட்டி போடணும், மயங்கால் மயங்கால் போடுவோம், வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் போடுவோம். இன்னைக்கு மயக்கால் போடுறது மறந்து போட்டோமோ அன்னைக்கு நொடியெல்லாம் வீட்டு தேடி வருது, கொரோனாலாம் வீட்டு தேடி வருது. முட்டி போடுங்க, மயக்கால் போடுங்க. உங்களுக்கு நான் முட்டி போடுமா? உங்களுக்காக நான் ஜபம் பண்ண போறேன். எங்க பாசனை எங்க நபிகள் பாசனை ஜபம் பண்ண போறேன். நீங்களும் இங்க மாம்சமான ஆர்வமா பேசக்கூடாது இல்லையா? இங்க யார் பேசணும்? பரிசுத்த ஆவியானவர் வந்து பேசணும் இல்லையா? உங்க வலது கையில காட்டி எனக்காக ஜபம் பண்ணுங்க. மனசுல நான் வந்து உங்களுக்காக ஜபம் பண்ண போறேன். இந்த ஆராதனை, இந்த திருவிழா ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த ஊடாரம் ஆசீர்வதிக்க வேண்டும், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி தேவனாண்ட ஏன் பாசனை சொல்ல போறேன். சாபமா, கஷ்டமா, துன்பமா, கடன் தொல்லைமா, ஜாதகமா, மந்தமா, எல்லாவி, ஜாஜாவி, ஊராவி, உலகாவி, பாவாவி, பச்சராவி, பொய்யாவி, செந்தாவி, கோவாவி, காலி இயேசு ரத்தமத்துவாரி மற்ற 18 முழுவதும் சூப்பரதுமே ராஜி சூப்பரதுமே பிரித்து வாக்கு தகமையாக வாரம் ஒன்று எழுதுகிற வாக்கு ஒன்று கொஞ்சம் தன் வாக்கு தகமா அவனை வைத்தியர்த்தி அதிசய பேரி மோட்டு காரியங்கள் ஏசு இன்பனாம அவனை மறுத்து வார்த்தைகள் நல்ல விதாவே ஆமாம். ஓ சாமியோ உட்காந்து சாமியோ, ஓ சாமி சாமி போடுங்க சாமியோ.
ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே நம்மளை அவருடைய சாட்சியை சொல்லும்படியாக நம்ம மத்தியில் இன்னைக்கு தேவன் அவரை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், நடந்த கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு நம்மோட ஒரு சாட்சியாக பகிர்ந்து கொள்ள போகிறார். நான் அவருடைய வார்த்தைக்காக மற்றவங்களும் சிவப்பு நாடு நாளிலே அந்த மகனை அப்புறம் மொட்டைக்காய் தேவ ஊழியரை இந்த நாளில் எங்களிடத்தில் கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்திலிருந்து இந்த நாளிலே இறங்கி வந்து மகனோடு அதை பேசும்படியாக இருக்கிறோம். வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து வரும்படியாக இருக்கிறோம். வார்த்தைகள் உங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளாக, சத்தியமுள்ள வார்த்தைகளாக, அக்கனியின் வார்த்தைகளாக மகனை மூடி மறைத்து நீ வெளிப்படும்படி சொல்கிறோம். இந்த வார்த்தைகள் விரோதமாக செயல்படுகிற சகல சத்துருவான வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால காட்டி இறைவன் தொடர்ந்துகிறோம். தேவ ஊழியர் வல்லமையினால் எடுத்து பயன்படுத்தினோம். ஆமாண்டவரே, உங்களுடைய நாமமாகவே பரவாயில்லை. ஆமாண்டவர், உங்களுடைய சித்தமாக நிறைவேற வேண்டும். அவர்கள் கொண்டிருந்த புறப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு எதிர்த்தை தொட வேண்டும், ஒவ்வொரு ஆத்மாவை தொட வேண்டும். அவருடைய வாழ்க்கைகளை மாற்றம் ஆண்டவரே, அவருடைய எளிதான வாழ்க்கைகள் மாறும். ஆமாண்டவர், சூரியனுடைய வெளிச்சமல்ல, சந்திரனுடைய வெளிச்சமல்ல, கர்த்தரே அவருக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறது. அதே போல மகனை வெளிச்சமாக இருக்கிறது பயன்படுத்தும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு விதத்தை வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. ஆவியானவர் மகனை எடுத்து பயன்படுத்துங்க. நிராசைகள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறனால அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க சாமியோ. நீங்க பாடுறப்போ நீங்க எல்லாம் பாடுறப்போ நல்லா படிச்சிருப்பாரு. அல்லேலூயா. நல்லா ஆண்டவர் நல்லா படிச்சிருப்பாரு. இல்லைன்னா ஒரு நல்ல பைபிள் கிளாஸ் போயிட்டு இருப்பாரு. அப்படி இல்லைன்னா அதனால் ஆண்டவர் இப்போ எடுத்து நல்லா வழியை நடத்திருப்பார். இப்படிதான் நீங்கள் நினைச்சிருக்கலாம். இல்லையா? யார் வீட்டில் வேதனை, யார் வீட்டில் கஷ்டம், யார் வீட்டில் துக்கம், இங்கே இருக்கவங்க யாரும் கை எடுத்து சொல்ல முடியுமா? பாஸ்டர், என் வீட்டில் சாவே இல்லை சொல்ல முடியுமா? சொல்லுங்க சாமி, உங்களை நான் தூக்கி பரவாயில்ல போடும். இல்லையா? இல்லை பாஸ்டர், நான் சாகவே மாட்டேன் சொல்ல முடியுமா? சொல்லு சாமி. என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு 12 வயசு அவ்வளோ சிறு பிள்ளைகள் என்னோட வந்து தடை இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லையா? அப்போ எப்போ ஆண் இருக்கட்டும் பெண் இருக்கட்டும். தம்பி, உனக்கு என்ன வயசு? வா, என்னைக்கு 12 வயசு ஆகுதோ அன்னைக்கு பிசாசு இங்கே ஓட்ட பார்த்துட்ட. எப்படி ஓடுற? அப்படி திரும்பி ஓடு. அப்படியே அப்படியே அப்படி ஓட்டப்பட்டு திரும்பி ஓட்ட ஓட்டம் வந்து திரும்பி ஓட்ட அப்படியே பா. என்னைக்கு 12 வயசு ஆகுதோ, 15 வயசு ஆகுதோ, 16 வயசு ஆகுதோ அன்னைக்கு பிசாசி ஆனவன் நிறையா அவர் ஒரு சிம்மாசனம் தேடி எடுத்துக்குவார். சிம்மாசனம் அது எப்படிப்பட்ட சிம்மாசனம் சொன்னா தேவப்படல. நல்லா பாருங்க, வாலிப பையன் 12 வயசு 16 வயசு ஆனவன் பிசாசி அப்படி ஏறி இப்படி உட்காந்துருவான். எப்படி எனக்கே தெரிஞ்ச மனசு இல்லை. இல்லையா? அங்கே உட்காந்து எல்லா வயசானவங்க நாங்கள் உட்காந்துக்கிறாங்க பெரியம்மா. அந்த அம்மா கூட்டி, அம்மா உங்களுக்கு என்ன கஷ்டம், உன்னோட சாட்சி சொன்னா முதலாவது அந்த அம்மா என்ன சொல்ல முடியுமா? என் சாட்சி கேட்டா உன் கண்ணில் கண்ணீர் வராது, ரத்தம் வரும். சொல்ல மாட்டேமா? சொல்லுமா? அப்போ சாகிறது வரைக்கும் இந்த பிசாசி இந்த சிம்மாசம் ஊட்டி எழுத மாட்டான். ஏன்னு சொன்னா அந்த பிசாசி ஆனவனும் ஏசப்போட பிள்ளை. இல்லையா? சொல்லுங்க சாமி. அந்த லூசிபர் யாரோட பிள்ளை? தேவ உருவாக்கோட பிள்ளை தான். இல்லையா? இங்க எத்தனை பேர் குழந்தை பெற்றவங்க கை கொடுப்பாங்க? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு உங்க மனசாட்சியோட கை வச்சுக்கோங்க. மனசாட்சிக்கு தான் கை வச்சுக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு உங்க வாயில திட்டலையா? சொல்லுங்க சாமி. திட்டலையா? திட்டலையா? திட்டல. ஆனா அப்படியே நாசமா போயிடு, அப்படியே சட்டி போயிடு, உனக்கு பாக்கவே கூட சொல்லி அப்படி எப்ப நினைச்சியா? எல்லாருக்கும் ஒன்று தெரியும். என்ன தெரியும்?
இயேசுநாதர் வந்திதான் சிலுவையில் அடி வாங்கினாரு. ஏசப்பா வந்திதான் ரத்தம் சிந்தினாரு. ஏசப்பா தான் முதல் கஷ்டப்பட்டாரு. இப்படிதான் இங்க இருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஆமா இல்லையா? சொல்லு சாமி. அதே ஏசப்பா பூமிக்கு வந்தாங்க. வானத்தையும் பூமிக்கும் உருவாக்குறார் நம்ம தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். உனக்காக எனக்காக 1000 வருஷம் ஒரு நாள் என் ஆண்டவருக்கு 1000 வருஷம், எத்தனையோ 1000 வருஷம் உனக்காக எனக்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தார். எந்த லிஸ்ட்ல? வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து ஆத்மா வேதனை இருந்தார், கஷ்டப்பட்டு இருந்தார். எப்போ இந்த லூசிபர் மனம் திரும்பினா அப்போ இந்த மக்களை உருவாக்கும், உண்மை என்னை உருவாக்கும் ஒரு வாஞ்சோடு இருந்தார். பைபிள்ல வசனம் இருந்தா இல்லையா? சொல்லு சாமி. எங்க வசனம் என்ன தெரியல. இது ஆதியாகம், அது ஆதியாகம் எத்தனை அதிகாரம்? 2ஆம் அதிகாரம். ஆதியாகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து படிக்க. பூமியானது நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஆண்டவர் சாதாரணமா தெய்வம் அல்ல. நம்ம ஆண்டவர் வேற லெவல், வேற பவர். இல்லையா? அந்த பவர் உங்களுக்கு வேணுமா? வேணாமா? வேணுக்காக அதையில சொல்றோம். ஒரு கோடி ரூபாய் வீட்டுல கதை சொன்னா இவ்வளவுதான் வருமா சவுண்டு? ஒரு கோடி ரூபாய். அந்த ஒரு கோடி திருக்கோடியா மாறிடும். ஆனா ஆண்டோட வார்த்தை திருக்கோடி மாறாது. அது உண்மையான அவங்க பரலோக ராஜ்யத்தை கூட்டி போய் வச்சிரக்கல்ல இந்த ரோடு மண்ணில் வந்து போனா முள்ளு குத்துது, கல்லு குத்து சொல்லிட்டு சப்பல் பண்ணிக்கிறாங்க. ஆனா நீயும் நானும் நினைக்கிற ரோடு வெறும் தங்கத்திலேயே நடப்போம், தங்கத்திலேயே நடப்போம். நம்ம பக்கம் நம்மளுக்கே தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம போகணுமா போகக்கூடாதா? அப்ப சத்தமா சொன்னாங்க. அப்போ வசனம் சொன்னது படிக்க. பூமியானது ஒழுங்கி வெறுமையா இருந்தது. பார்த்தோம் இவ்வளோ செடி மணல் ஒரு அழகான குரல் அப்ப அந்த பூமியில இல்லை. இல்லையா? ஃபேன் இல்லை, இந்த கண்ணாடி இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லை அந்த பூமியில. வெறும் வேறு ஒரு பூமி சொன்னா ஒண்ணுமே இல்லை, அப்படியே எம்டியா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? வெறும் எம்டி. அது எம்டியும் சரியான எம்டி தான். இல்லையா? ஏழு பள்ளம், செடி இல்லை, கல் மண் எந்த இருக்காது. அது பூமி அப்படி இருந்துச்சு, ஒழுங்கு நிலைமை இல்லாம இருந்துச்சு. இல்லையா? ஆழத்தின் மேல் ஆழம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? இன்னும் ஒரு ஆழம் இருந்துச்சு. ஓகே. இருள் இருந்தது. ஆழத்துக்கு மேல் என்ன இருந்துச்சு? இருள் சொன்னா என்ன? இருள் நைட்டுல லைட் போட்டீங்கன்னா வெளிச்சம், லைட் ஆஃப் பண்ணா பக்கத்துல கட்டி பிடிக்க முடியாது. அப்படி ஒரு இருள். அப்படிப்பட்ட இருள் அந்த ஆழத்து மேல இருந்தது. தேவ ஆவியானவர். நல்லா கவனமா கேளுங்க. நம்ம ஆண்டவர் கடைசி பேர் வந்து தேவன். இல்லையா? முதல் பேர் வந்து தேவன் தான். இல்லையா? தேவன் ஆவியானவர். நல்லா தெரிஞ்சுக்கோ. தேவன் இல்ல, அதுக்குள்ள யார் இருந்துச்சு? இயேசு கிறிஸ்து இருந்தாரு, பரிசுத்த ஆவி இருந்துச்சு. இல்லையா? தேவ ஆவியானவர் ஜலத்து மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த ஜலத்து மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தமிழ்ல இந்த எழுத்துக்கு போட்டி இருக்கக்கூடாது. இல்லையா? இதுக்கு நிறைய பேர் என்ன நினைப்பாங்க? ஆண்டவர் வந்து குளிச்சுக்கொண்டே இருந்தாரு, அசைவாடிகள் இருந்தாரு தான் புரியுது. இல்லையா? இதே வசனம் தெலுங்குல படிச்சு பாருங்க. நீங்க யாரும் தெலுங்கா இருக்கிறாங்களா? தெலுங்கு బైబిల్ தான். దేవుడు ఆత్మ జలం పైన అల్లాడుకుంటా ఉన్నది. ఏమున్నది? దేవుడు ఆత్మ జలத்து పైన అల్లాడుకుంటా ఉన్నది. అల్లాడుకుంటా వేదన పట్టికలు இருந்தார். దేవుడు ఆత్మ அந்த அந்த அசைவாக வேத பெட்டிகளே அசைவாக இருந்தார். வேத பெட்டிகள் இருந்தார். 20 வருஷம் வேத பாட்டா தெரியாது.
எத்தனை 1000 வருஷம் ஒரு வேதம் பட்ட தெரியாது. வைக்கிங் லிஸ்ட்ல இருந்தா எப்படி இருந்தா சொன்னா ஒரு வெளிப்பாடு. நான் நினைக்கிறேன், நான் குரு அந்த கேமரா பிடிக்கிறோம் சிசன் இல்லையா, நான் எல்லா பொருளும் இந்த பேகில் என்று சொல்லி யாருக்கு தெரியும்? சொல்லு சாமி. என் சீசன் தான் தெரியும் அது என்ன இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா? இப்படி பல 1000 தேவதூதர்கள் பூமி முழு வாழ்ந்து சிலையை கட்டல் பரிசுத்தர் வாழ்ந்து உருவாக்கி இருந்தாலும், ஆனா ஒரு பொருள் இருக்கிற இடம் ஸ்பெஷலா அவர் உருவாக்குற சீசன் தான் தெரியும். அதே போல ஆண்டவர் என்ன நினைச்சாலோ அதெல்லாம் அந்த சீசன் தவிர யாருக்கும் தெரியாது இல்லையா? அப்போ அவரோட வெளிச்சத்தை அவரே பார்த்தார் இல்லையா? அவரோட சாயல் அவரே பார்த்தார். அவருக்கு ஒரு தாகம் வந்துச்சு, ஐயோ நான் நான் பரலோகம் உருவாக்கினேன், தேவதூதரெல்லாம் உருவாக்கினேன், ஆனாலும் என்னை போல நான் யாருக்கும் உருவாக்கலையே. சிந்திச்சு பாருங்க, நீ நானும் அவரோட சாயல் நினைக்கிற அந்த செகண்ட்ல லூசப்பருக்கு என்ன புரிஞ்சிச்சு? அட்டாடா இவரு பூமி உருவாக்கிட்டாரு, அடுத்தது யார் உருவாக்க போறாரு? பூமியில மணல்ல அவன் போல ஒருத்தர் உருவாக்க போறன்னு சொன்னாரு இல்லையா? ஒருத்தரா உருவாக்க போறாரு, ஒருத்தர் உருவாக்க போறாரா? பல கோடிக்கணக்கா உருவாக்குறப்போ இவங்க இந்த பகடத்துல எப்படி வருவாங்க? நல்லா தெரிஞ்சுங்க. அவர் மனசுல எருகிறது என்ன சொன்னா, நம்மளுக்கு ரெக்கைக்கு பறந்து போயிடும், ரெக்கை இல்லாத மனுஷன் எப்படி பறந்துட்டு வருவான்? அப்போ இவ்வளவு தூதர் உருவாக்குறது ஆண்டவரையே இவங்கெல்லாம் தூக்கிட்டு வந்து பரலோகம் காட்டுறாங்க. அப்ப இந்த மண்ணில் உருவாக்க மனுஷனுக்கு சிம்பாசனமா நம்ம இப்படி பல கேள்விகள் உருவாக்குறது இல்லையா? நேற்று தினத்துல நம்ம ஊழியர்கள் மீட்டிங்ல கேள்வி உருவாக்குறது இல்லையா? இங்க என்ன உருவாக்குறது? கேள்விகள் உருவாக்குறது. தண்ணீர ஜெரமி ஒருத்தர் அன்பு, ஒருத்தர் நீதி இல்லையா? இங்க ஒரு 3 பேரும் 6 பேரும், அங்க ஒரு 3 ஆள் கேள்வி உருவாக்குறது. இந்த கேள்வி முதல்ல எங்க உருவாக்குறது சொன்னா சாத்தான் தூதரான உருவாக்குறது இல்லையா? அவர் சிந்திச்சு ஒரே ஒரு செகண்ட்ல உன்னை உருவாக்குறவருக்கு தெரியாதா நீ எப்படிப்பட்ட மனசு சொல்லு சாமி. நான் நினைக்கிற நீ சிந்திக்கிறப்போ, இப்ப நீ நினைக்கிறப்போ நான் சிந்திக்க மாட்டேனா? அப்போ உங்க ஆத்துல வந்து உங்க குழந்தை நீ திட்டுற மாதிரிதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த தூதரை பிடிச்சு திட்டினாரு இல்லையா? பாதம்டா, நீ உறுதி பண்ணா, நீ இங்க இருக்கக்கூடாது. ஏன் சொன்னா நம்மளுக்கு வந்து அந்த டென்ஷன், நம்மளுக்கு வந்து அந்த டென்ஷன் கோவம் சொல்ல அவனை தூக்கி பரவாயில்ல போடும். அப்ப நம்ம உருவாக்குறதுக்கு எவ்வளவு டென்ஷன் வந்து இருக்கும், நம்ம உருவாக்குறதுக்கு எவ்வளவு கோபம் வந்து இருக்கும் இல்லையா? பேசிட்டாரு, அவர் சொன்னா நடக்கும் இல்லையா? நீங்க நான் சொன்ன ஒண்ணு நடக்குது இல்லையா? சில பேர் தண்ணி ஏன் சொன்னா அவர் சாயல இருக்கிற வாயில நடக்கும் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொன்னது போல ஒரு செகண்ட் எல்லாம் உருவாக்கிச்சு. அப்ப ஆண்டவர் வேதனை பட்டார் இல்லையா? அவர் எங்க வேதனை பண்ணியிருக்காரு சொன்னா, அவர் ஏன் நம்ம மேல ரொம்ப அன்பு காட்டியிருக்காரு சொன்னா, அவர் ஏன் நம்ம மேல ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு சொன்னா, லூசிபர் பத்தி வேதனை பண்ண ஃபீல் பண்ண திருந்துருவான்னு சொல்லிட்டு அவனை எங்க தள்ளப்பட்டானோ அந்த இடத்துல இம்ப்ரூவ் போயிட்டார். கரடி மாதிரி பண்ணார். பரலோகத்துக்கு அப்படி அசைவாடி பண்ணிட்டு வேதனை பண்ணிட்டு இருக்கணும் அவசரம் இல்லை இல்லையா? திருந்துவான். எப்படி திருந்துவான்? இந்த மனுஷன் தேவ மனுஷன் திருந்துவான். இவர் நம்ம உருவாக்குற ஆத்மா தானே, நம்ம பிள்ளை தானே. அப்பா வந்துட்டல கிட்ட அப்பா குழந்தை அங்கே உட்காந்து கோவத்தை நீ நேரம் கேட்டுப்பியா? அவன் தப்பு பண்ணிக்கிறான், நீ என்ன பண்ணல? சும்மா பக்கத்து போய் நிற்ப, ஓடி வந்து பிடிக்குவான். ஓடி வந்து குழந்தை என்ன பண்ணுவான்? கட்டி பிடிச்சுவான் சொல்லி. சிறு குழந்தை தான் வந்து கட்டி பிடிப்பான். இவன் சிறு குழந்தைனா, இவன் பெரிய குழந்தை. அதான் சொல்லுவான், 5 வளராது 10 வளராது இல்லையா? 16 வளராது. அந்த புத்தி மாறிடும். இருக்கிற பிள்ளைங்க புத்தி மாறி போச்சுன்னா அந்த லூசுத்தோருக்கு எவ்வளோ புத்தி மாறி இருக்கும். நினைச்சு பார்த்தாரு. ஆண்டு அப்படியே என்ன பண்ணாருமா, வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனம் வாசிக்கு. வெளிப்படுறது
சீக்கிரம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலை பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்தில் இறங்கி வர கண்டேன். நல்லா கவனமா கேளுங்க. சும்மா இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்காது சரியா? இருவும் பொருளும் தியானம் என்ற மனுஷன் பாக்கியவான். வானக சிம்மாசனம் பூமியின் பாதபடி எனக்கு ஒரு ஆலயம் கட்டவில்லை, நீரோயின் ஆலயம் உன் இதே வாசனை வாசம் பண்ணுறேன் சரியா? அப்போ தியானம் பண்ண வசனத்தை படிக்கிறது பெரிய சில தியானம் பண்ணணும். அடுத்தது பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய யாரவா சொல்லு சாமி, கேட்காத ஒரு ஜென்மம் இல்லையா? இருந்தாலும் ஒரு ஜென்மம். அந்த பாம்பை என்ன பண்ணாரு? பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து. எத்தனை வருஷம்? ஏமா 7 சர்ப்பா வந்து கட்டி போடணும் அவசரம் இல்லை. அவரோட தூதரை அழைச்சா போதும். கரெக்டாக மயம் பண்ணுங்க. ஒருத்தருக்கு எழுதி போன போதும். இந்த சபையில ஒருத்தர் எழுதி வெளியே போன போதும் இல்லையா? அவரு ஆண்கள் அவரை வச்சு செய்வார் ஒரு வேலை. அந்த ஆசீர்வாதம் அல்ல இந்த சபைக்கு தான் இல்லையா? கட்டப்பட்ட ஆவி இருக்காது, கட்ட அவுட் ஆவி இருக்கும் இல்லையா? ஓடி போய் அவனை பிடிச்சி சாக்கரை பிடிச்சி கம்பி கட்டி 1000 வருஷம் தள்ளப்பட்டது வழி. அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். போதும். எவ்வளவு அன்பான தேவன்! அதே சொல்ல சத்தமா அவன் அக்கிரமம் தெரியுது, அவன் பண்ற அக்கிரமம் தெரியுது, அவன் செய்யற சாயம் தெரியுது, அவன் திருத்தமாக ஜென்மம் தெரியுது. தெரிஞ்சாலும் ஒரு ஏக்கம் இல்லையா? தெரிஞ்சாலும் ஆண்டுகளுக்கு ஒரு ஏக்கம். நம்ம 1000 வருஷம் கட்டி போட்டாலும் அவளுக்கு புத்தி ஒன்று என்னவோ அதுதான் பயம் ஏற்பாடு. புத்தி நான் சொல்லுது இன்னைக்கு நம்ம 120 வருஷம் யாரும் உயிர் எடுக்கிறோமா? கை கொடுப்பாங்க. பயம் ஏற்பட்ட எப்படி தெரியுமா? 500 வருஷம் 600 வருஷம் 700 வருஷம் 999 வருஷம் 10 சால உயிரோடு இருந்தாங்க இல்லையா? ஏன் கட்டப்பட்ட ஆவி 1000 வருஷம் கட்டிட்டாங்க இல்லையா? ஜனங்களை பரிசுத்தமான ஜனங்களை உருவாக்கி பண்ணியிருந்த ஆண்டவர் அவங்க போய் வேலை பண்ணுவாங்க. அந்த வேலை இந்த பிசாசு பயப்படுவான் சொல்லி. ஆனா இவன் பயப்பட இல்லையா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். தெரிஞ்சவங்க படித்தவங்க போல தெரிஞ்சவங்க எல்லாரும் வாசிக்கணும். இங்கே போராடி ஆரம்பிக்குது. இந்த அம்மாலாம் சொல்லி இருக்கணும், நம்மளுக்கு வாழ்க்கை ஆத்மா சொல்லணும். எல்லா பேரும் வாசிக்கணும். எல்லா பேரும் ஆதியாகமோட அம்மா தான் வெளிப்படுத்த ஒரு அம்மா, சங்கீதத்தில் ஒரு அம்மா, அப்படி ஒவ்வொரு அண்ணா அம்மா மாறும். அப்போதான் வேதம் உனக்கு ஊறும் இல்லையா? எல்லா படம் தலைமையில பாச தலைமையில வச்சுட்டா பாசம் இருக்கிறதுக்கு நல்லா நடத்துவார். பரவாயில்ல போயிட்டா அப்போ உங்களுக்கு யார் நடத்துவார்? எல்லாம் பாசம் ஆக வேண்டும். எல்லாம் விசுவாசம் ஏற்படாது. 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிச்சு நீ டாக்டர் ஆக முடியுமா? சொல்லி அவங்க தூக்கி பரவாயில்ல போடும். கரெக்டாக ஆக முடியுமா? எப்படி மேலே மந்திரி எல்லாம் ஆக முடியுமா? ஆகுன்னு சொன்னா ஸ்டெப்பா போகணும். அப்போ வேதாகவும் அப்படிதான் இல்லையா? நீங்க விசுவாசியா இருக்கக்கூடாது. நீங்க ஸ்டெப்பா போய் தேவனோட ராஜ்யத்தை கட்ட பிள்ளையா இருக்கணும். உங்க கூட வருவனுக்கெல்லாம் மந்தா கூட்டி இங்கெல்லாம் மேப்பர் போய் குட்டி விடாது. மேப்பர் குட்டி விடுமா? சொல்ல அவனை தூக்கி பரவாயில்ல மேப்பர் குட்டி விடுமா? 6 தான் குட்டி விடணும் இல்லையா? அப்ப நீங்க ஆடு குட்டி ஒரு மேப்பரை மாறணும். சபைக்கு அந்த ஆடுகளை போய் கூட்டி வரணும். பாஸ்டர் கூட்டி வரணும் அவசரம் இல்லை. பாஸ்டர் கொடுத்தது ஒரே ஒரு காரியம் என்ன சொன்னா, ஆத்மா காரியம் ஜபிக்கிற காரியம் தான். 7 நாள் இந்த முகமெல்லாம் எத்தனையோ பேர் இந்த தேசத்துல இந்த நொடியில நல்லது தேடி போய் பண்ணிக்கிறாங்க இல்லையா? இவ்வளோ நேரம் நண்டனக்கா இல்லை ஆஸ்பத்திரியில் லபலமா ஐயோ என் பிள்ளை இப்போதான் பைக்கில் போனானே கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இப்போதான் ஒரு நடந்து போனானே ஹார்ட் சத்துட்டானே. சாவு எங்க பார்த்தாலும் இங்கே சாவு போய் பண்ணி இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் நீ நான் உயிரோடு இருக்கிறோமே தேவனுக்கு எவ்வளோ நெருப்பு சொன்னாங்க இல்லையா? தேவனுக்கு எவ்வளோ அதிசயம் சொன்னாங்க இல்லையா? அப்போ எல்லாரும் உண்மை படிக்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய சான்ஸ் நம்ம நாட்டுக்கு
கொடுத்திருக்கிறாரா? எவ்வளவு பெரிய gift. பக்கத்தில் நம்ம கை பிடிச்சு சொல்லலாம். ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம போராட்டம் பண்ற தெய்வம் இல்லை. கை பிடிச்சு சொல்லலையா? ஆண்டவர் எப்பொழுதும் மனுஷன் நம்ம அழையா, ஆண்டவர் எப்பொழுதும் போராட்டம் பண்ற தெய்வம் இல்லை. அழையா, அவர் நம்ம மேல போட்டி இருக்காது, போராட்டம் இருக்காது. அவர் நம்மளை விரோதம் நினைக்க மாட்டார். அழையா, அவர் ஆசீர்வாதப்பட்ட தெய்வம். அழையா, படிக்க. அவன் மாம்சம் தானே. அவன் மாம்சம் பாருங்க. ஏமா ஆசீர்வாதம் ஏன் வீட்டுக்கு போது சொன்னா, ஆசீர்வாதம் ஏன் வீட்டுல வரல சொன்னா, ஏன் ஆண்டு நம்ம பக்கத்துல வரல சொன்னா, மாம்சம். கண்ணுல ஒரு மாம்சம், வாயிலையும் போய், காலையும் போய், நடைய போய், சரீரம் போய், ஏமாத்துறது பொய் சொல்ற ஆத்மா, பொய்யான வாழ்க்கை. கடமில்லாத ஒரு நாள் கஞ்சி குடிச்சு நீ வீட்டில் வாங்கி பாரு, நீ பரலோகம் சொந்த காரியமா இருக்க. வேண்டாம் பேரு புகழ் பணம் கடற்கரெல்லாம் பரலோகம் போக முடியாது. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். பைபிள் போய் சொல்லுமா? சொல்லு சாமி, பைபிள் போய் சொல்லுமா? ஆனா அவன் இருக்கிற நாள் எத்தனை? 120 வருஷம். அந்த 120 வருஷம் பயணப்பட்ட சொன்னது போல இன்னைக்கு ஒருத்தர் 120 வருஷம் உயிரோட இருக்க. ஏன் தெரியுமா? இது புதியப்பட்ட படிமா. அந்த 1000 வருஷம் அதுமா வெளிப்படுத்தி விசேஷமா அந்த 1000 வருஷம் கட்டி போட்டு முதிரை போட்டார். அப்புறம் அதன் பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். ஏமா இது கேளுங்க, விடுதலை ஆயிட்டா இதான் புதிய ஏற்பாடு. 1000 வருஷம் அதை சாட்சி போச்சு. சாத்தான கூட்ட தேவை மாறி போச்சு. கொஞ்ச காலத்தை அவன் என்ன பண்ணுவான்? விடுதலை ஆகிட்டு வெளியே சுற்றுவான். சுற்றுறதுதான் இயேசுநாதர் காலம். இல்லையா? இந்த 1000 வருஷத்துல எத்தனையோ பரிசுத்தவான் அப்ரகாம், ஈசாக்கு, தானியேல், யாக்கோபு, யோசேப்பு, மோசே, எத்தனையோ நீதிமான்கள் வந்து பிசாசு உண்மை செய்யணும். வந்தாங்க போனாங்க, பரதேச நாட்டில் போய் உட்காந்துட்டாங்க. இல்லையா? ஆனா இந்த பிசாசுக்கு யார் ஒழிக்க முடியும்? யார் கை இந்த பிசாசையோட சர்ப்பத்தை முறியடிக்க முடியும்? அவரே மனமிறங்கி இறங்கிட்டார். அவர்தான் இயேசுநாதர். அவரே இயேசுநாதர். அவர் மனம் இறங்குறா. இன்னைக்கு நம்ம மனம் மாறி கொஞ்சம் உட்கார மதம் இல்லை. எல்லாரும் சொல்றாங்க கிறிஸ்துவா இவங்க மதம் மாறினாங்க. உங்களை தூக்கி அவன் சொல்றவங்க தூக்கி பரவாயில்ல போறோம். மதம் சொன்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? ஏனைக்கு மதம் முடிச்சு மண்ணிட்டு தலைவரை கொடுத்து அதுக்குதான் மதம். இது மனம். நம் மனம் மாதிரி இருக்கிறாங்க. இல்லையா? நான் மதத்தை மாத்தல, ஜாதிய மாத்தல, குலத்தை மாத்தல, மனம் மாறி இருக்கிறாங்க. இல்லையா? மனசாட்சியில இயேசு ஏத்திக்கினேன். இல்லையா? இயேசுதான் என் குல தெய்வத்தை சொல்லி நான் ஏத்திக்கினேன். இல்லையா? அவரு போலதான் நான் நடக்கணும், அவரு போலதான் நான் பேசணும், அவரு போலதான் நான் வாங்கி காட்டணும். அவருக்கு வந்த எல்லா கஷ்டங்களும், எல்லா துன்பங்களும், எல்லா வேதனைகளும், எல்லா பாடுகளும் கொஞ்சம் எனக்கு வந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன் சொல்லி அவரை போல நான் இருந்து பேசி வைக்கிறேன். அழைக்க இப்படிதான் நம்ம எல்லாரும் இருக்கணும். அழகா அதுதான் தேவனோட நோக்கம். ஏன்னு சொன்னா படிக்க அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அன்றியும் நான் ஒரு சிம்மாசனம் கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். அவைகள் மேல் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பாருங்க, இது சிம்மாசனம். வசனம் என்ன சொல்லிருக்கோம்? ஒரு சிம்மாசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் இல்லையா? இல்லையா? அந்த வசனம் என்ன சொல்றது? சிங்காசனங்களை கண்டேன். ஃபர்ஸ்ட் சிம்மாசனம் கண்டேன். அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள். அவைகள் மேல் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்ப எத்தனையோ பேர் இல்லையா? ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, பல கோடி மக்கள் இல்லையா? பல கோடி நீதிமன்றங்கள் அங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. தெளிவா சொல்றாரு ஆண்டவர். நடத்தீங்களா? என்ன தீர்ப்பு? நியாய தீர்ப்பு கொடுக்கப்படி அவர்களே அதிகாரம் அளிக்கப்பட்டது. நம்ம தெரிஞ்சுங்க. அவர் சொன்னா 1-2 பேரு, அவர்களே சொன்னா அநேகருக்கு அங்கே நியாய தீர்ப்பு கொடுப்பாங்க. என் பேர் ஆறுமுகம். என்ன முகம்? என்ன முகம்? ஆறுமுகம் போய் மொர்தெகாய் ஏன் மாத்தினார் சொல்லுங்க? மொர்தெகாய் தேவன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். நியாய தீர்ப்புல கலங்கடி மதிப்படுங்க பரதேசனாக உட்கார்ந்து இருக்கிறார். இந்த வசனம் வரப்போ பூமியில ஒருத்தரும் உயிரோடு இருக்க முடியாது. எல்லா பேரும் தண்டனக்க பிபி இல்ல தண்டனக்க
இந்த வசனம் வரப்போ எல்லா மக்கள் அங்கே நியாயத்திற்குள் நிற்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது சொல்லி அப்போ அந்தந்த அபிரகாம் சொன்ன ஒரு கூட்டம் இருக்கும், ஈசாக்கு ஒரு கூட்டம் இருக்கும், யாக்கோபு ஒரு கூட்டம் இருக்கும், இஸ்ரவேல் ஒரு கூட்டம் இருக்கும், முர்தகாய் இல்லையா? ஏன் முர்தகாய் ஒரு கூட்டம் இருக்கும். ஏன்னு சொன்னா இந்த முர்தகாய் நல்லவன் கெட்டவன் தெரியுமா? சொல்ல அவங்க கூட்டத்தை கோயந்தான்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? அங்க அப்படி இல்லை, நோ சான்ஸ், மிஸ்ஸிங் இல்லை. இங்க உங்களுக்கு அறியாமல் உங்களுக்கு தெரியாமல் தீய சக்தி இங்க சுத்துறது போல தேவ தூதரும் இங்க சுத்தி நினைக்கிறாங்க இல்லையா? அப்போ என்னை உருவாக்குற முருதகாய் இப்ப நான் சத்தான தூதனா மாறுவேன். என்னை போல ஒரு முருதகாய்க்கு நான் போகணும். ஆண்டவர் வராதுன்னு நான் போயிடணும் இல்லையா? அவங்களுக்கு இதெல்லாம் வெளிப்பட விசேஷம். எனக்கு வெளிப்படுறதுக்கு நான் சொன்னது இதெல்லாம் பைபிள் இருந்தா என் பைபிளே பார்த்தாது. நானும் சொல்லாது நான் செஞ்ச அற்புதம் கொஞ்சது பின்னால வந்தோமா எனக்கு கூட அதிகமா. அப்ப நான் இதெல்லாம் இப்ப பேசுறது நான் ஒன்றும் பேசிருக்கிறேன் இல்லை எனக்கு தெரியாது. என்ன நான் சத்தானோ என் ஏசுனார் வருகை இல்லைன்னா நான் ஒரு தூதராயிட்டு என்ன போல முருதகாய் தூதரான போய் நான் நிற்பேன் இல்லையா? ஒரு மனுஷன் நிற்பேன். அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் பொய் சொல்லனா பொய் சொல்லலாம், அவன் விவாசனம் பண்ணனா பண்ணலாம், இயேசுவை வச்சிருந்து நாடகம் ஆகலாம் இல்லை உண்மை சொன்னது ஒரு ஜீவ புஸ்தகம் எடுத்துக்கொள்ளி நிற்பான், மரண புஸ்தகம் எடுத்துக்கொள்ள ஒரு சைட்டாக நிற்பான், 2 பேர் நிற்பான் ஒவ்வொருத்தரான. அது போலதான் நாயத்திற்குள் நம்ம நிற்கிறதுக்கு அந்த தூதர் சாட்சி நிற்பான் இல்லையா? நான் அப்படிலாம் சிரிச்சேன். ஒரே ஒரு இயேசுனா இருந்தது, ஒரே ஒரு பிதா, ஒரே ஒரு பரிசுத்தாவி, இந்த 3 பேரு இந்த எப்படி கணக்கு எடுப்பாங்க? இப்படி பல நாட்கள் நான் சிந்திச்சு இருக்கிறேன் இல்லையா? அப்பதான் ஆவியான தெளிவான வசனம் கொடுத்திருக்கிறார். என்ன வசனம் படிங்க? அடுத்தது இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் வெறும் ஆர்வம் வந்து இங்க சாட்சி சொன்னா இங்க நீயும் ஏற்றுக்க மாட்டாங்க. இங்க ஜனங்கள் ஐயா இந்த ஐயா சொல்லியிருப்பாரு ஆமா போலாம் உனக்கு இங்க வேலையில போலாம் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனா நான் ஒரு சாட்சியோட வந்தேன். யாரோட சாட்சி சொல்லு சாமி? சர்ச்சைக்கு வந்து சும்மா உட்காரக்கூடாது. 6 நாள் எனக்கு உயிர் கொடுத்துதான் ஒரு சாட்சி தான் அமைக்கணும் இல்லையா? 6 நாள் எப்படி போய் சத்தாம நான் சாகுறேன். சாட்சி இருக்கு உங்க வாழ்க்கையில. என் வாழ்க்கையில சாட்சி இல்லைன்னா இந்த அழகான முகத்தை நான் வந்து பார்த்து இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில சாட்சி இருக்கு இல்லையா? யாரோட சாட்சி தெரியுமா? இயேசுவோட சாட்சி. கல்யாணம் மகிமை பண்ணுங்க. அப்ப என்னோட சாட்சி எப்படி வந்து சொல்றா 1997 நான் ஒரு நடிப்புறவனா பிறந்தேன். ஒரு நடிப்புறவனா பிறந்து பொய் பித்ராட்டம் சண்டை கோபம் நாய் பள்ளியத்தை நடிப்புன்னு சொல்லி தருவேன், காக்கா அடிப்பேன், கவுதாரிக்கன்னு சொல்லி தருவேன். உங்க வீட்டில் நான் பூனை பிடிச்சிட்டு போவேன். என் அண்ணன்காரன் ஒரு முசுல் தோல் இருந்தால் போதும், முசுல் கறி சொல்லி உங்களுக்கு ஏமாற்றி உங்க பூனை உங்களை சாப்பிட வச்சிருவேன். இப்பதான் அத்திப்பட்ட சாமி 100 ரூபாய் சொன்னேன், 50 ரூபாய் போக சொல்லிட்டேன். வாசனம் வந்து போயிட்டாங்க. அக்கா நீ எவ்வளோ முசுலையா? அந்த 50 ரூபாய் நான் தரேன் சாப்பிட பூனை. நீங்க நான் பூனை கூப்பிட்டு போவேன். என் அண்ணன் முசுலையா மாற்றி கொடுத்துருவேன். பொய் சொல்ற வாய் என்ன கிடைக்காது. நான் ஒரு நாள் ஒரு லட்சம் சொல்றேன். நான் முன்னால நடந்து வந்தா நீங்க யாருமே உள்ள உட்காந்து இருக்க முடியாது. எல்லாம் ஒரே ஓட்டம். ஏன் சொன்னா நீ ஒரு நாளுக்கு 2 வேளை குளிக்கிற அப்படித்தானே சொல்லுதாயே, 3 வேளை சாப்பிட்றேன். உண்மை பையா நான் மாசக்கணக்கா குளிக்கவே மாட்டேன். ஆமா நீ பாத்ரூம் போனா தண்ணி எடுத்து போவாங்க. நம்ம பாத்ரூம் போனா கிழிஞ்சு போனா பேப்பரும் கல்லும் துணியும் துடிச்சு போடுவோம். அவ்வளோ தப்பு நம்ம மேல இருக்கும். நீங்க பஸ்ஸுல போய் சீட் பிடிக்கணும்னா ஓடி போய் சீட் பிடிக்கணும். நம்மளாம் நடத்தி போனா போதும் 4 பேருக்கு வாங்கி பேசி வந்து ஓடி போயிடுவான். அழகா அந்த சீட்ல உட்காந்து எத்தனை பார்க்க ஓடிக்கணும் துப்புக்கு துப்பி போய் வர எல்லாம் ஓட்ட பண்ணு 50 வயசு போச்சு. இப்படி ஒரு மாம்சத்திலையும் ஒரு பாவத்திலையும் ஒரு ஒண்ணுக்கு ஒருவாறு ஒரு தெருக்கூட்டு எல்லாம் பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு நீங்க பண்ணி சாப்பிட நீங்க சாப்பிட்டு இருக்க முடியுமா? சொல்ல போறோம் தூக்கி பரவாயில்ல போறோம். எங்க அப்பாவுக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? 100 பொண்டாட்டி. எத்தனை பொண்டாட்டி? முதல் பொண்டாட்டிக்குள்ள ராஜ்குமார். என்ன குமார்? 3 குழந்தை எங்க அம்மா சத்தி போச்சு. எந்த அம்மா? ராஜ்குமாரோட அம்மா. 3 குழந்தை. அப்புறம் இன்னொரு அம்மா கட்டிக்கிறாங்க என் பெரிய அம்மா. அந்த அம்மாவுக்கு அப்பெல்லாம் புத்துநோய், இப்ப கேன்சர். புத்துநோய் வந்து சாகர கட்ட கம்மி சாராம எங்க அம்மா பொண்ணு உட்காந்துருக்காங்க சின்ன பொண்ணு. அப்படிப்பட்ட பொண்ணு கூப்பிட்டு வந்து எங்க அப்பாவுக்கு அப்பயே 45 வயசு.
கையில் கொடுத்துட்டு என் தங்கச்சி நீ ஏன் கட்டிக்கணும், யாரும் கட்டிக்கலாம் சொல்லி போச்சு. அது தூக்கி போட்டு அந்த அம்மாவுக்கு சாரை ஊற்றி ஊற்றி என் அண்ணன் அப்போ ராஜபுரம் அவர் 3 வயசு பெரியவன், எங்கள் அம்மா 3 வயசு சின்னது. நினச்சிப்பா என்ன குழந்தை. சாரை ஊற்றி 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 வளர்த்தி 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 அந்த அம்மா 12 வயசு ஆகிறப்போ என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன மேரேஜ், கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணி முதல் மழை என் அக்கா போட்டுச்சு, சட்டி போச்சு. 2வது குப்பா, குப்பா இல்லை காவல்காரன் போட்டார். எந்த படம் பார்ப்பாங்க காவல்காரன், எந்த படம் பார்த்து அந்த படம் பேர் விட்டுருது. காவல்காரன் போட்டாரு அண்ணன், அவன் சட்டிட்டான். 3வது பொறுத்த வேலை சாவுது குப்பையில் பொறுத்து, குப்பையில் அப்போல்லாம் அவன் சாயும் குப்பையில் எங்கள் அம்மா பெருட்டு வச்சு அந்த குழந்தை பேர் வச்சுட்டான். குப்பையில் பொறுத்தவொடனே குப்பைக்காரன் எங்கள் அண்ணன் பேர். குப்பையில் நல்லா இருக்கு சொல்லி வெங்கடேஷ் விட்டாங்க, வெங்கடேஷ் குப்பை. 3வது அவரு இவ்வளோ பையன் ஆகுறப்போ எவ்வளோ உஷார் எங்கள் அம்மா தூக்கி போய் ஹாஸ்டலில் போட்டுச்சு. ஏன் சொன்னால் நான் வயிற்றா 4ஆம் பொருள் இருந்துச்சு வயிற்றுல. அவன் ஒருத்தர் பொருந்தாரு சத்தாரம் பேர். 5ஆம் பொருள் ஒரு பையன் பொறுத்து செத்து போச்சு. 6ஆம் பொருள் 6 ரூபா நான் தான் பிறந்தேன். கரெக்டாக கேட்டேன் 6 ரூபா 6ஆம் பொருள் 6 ரூபா நான் பிறந்தேன். என் பொண்ணோட என் பேர் 6 ரூபா 6ஆம் பொருள். நான் வளர வயசுல ஒரு 4 வயசு 3 வயசு ஆகிறப்போ ஒரு 5 வயசுக்கு ஆகி போச்சு. அப்புறம் ஒரு 10 வயசுக்கு ஆகி போச்சு. அப்புறம் 12 வயசுல தான் உலகத்தில் தமிழ்நாட்டில் எல்லா நகைத்தோட திருச்சிக்கு வரணும்னு சொல்லி இங்கிலீஷ்காக பஸ் எல்லாம் ஃப்ரீ விட்டாங்க. சோறு சொன்னால் ஓடி போகிற கூட்டம். 3 வேளை சோறு 15 நாள் ஜாலியாக டூர் போல பஸ் விட்டோடனே ஒரு மீட்டிங் சொல்லி நகைத்தூர் மீட்டிங் சொல்லி அந்த இங்கிலீஷாக சொன்னோன்னா எல்லா ஊர்லேருந்து டபுள் பஸ், எங்கள் ஊரில் டபுள் பஸ். அப்புறம் நான் 12 வயசு எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக காய்ச்சி பஸ்ஸில் ஏறிட்டு திருச்சி போன உடனே இப்போது ஒரு பாஷை பொண்ணு வைக்கிறார் இங்கே வந்து போகிற தூர பாஷை. அவர் தான் அன்னைக்கு சும்மா ஹீரோ போல இருப்பார். அப்போ தான் அவர் உள்ளே கேன்சர் வந்து உள்ளே கரெக்டி அவர் தான் கூப்பிட்டாங்க எல்லா குடிக்காரர்களுக்காரு. அப்போது பஸ்ஸு இறங்கின உடனே தள்ளிப்பட விழுந்துச்சு. கபாலி எங்கள் அக்கா அங்கிருந்து லேடிஸ் சேர்த்து குழந்தை பெருத்துச்சு. அது பேர் மேரி சொல்லி வெள்ளைக்காரன் தூக்கி விட்டான். பேர் கிளம்பி 40 வயசு இருக்காங்க. கொஞ்ச நாள் போயிட்டு சுமதி இருந்துச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி கிளம்பி இன்னொரு கொஞ்ச நாள் போயிட்டு அதான் போட்டுச்சு. 3 தங்கச்சி. அப்போ இந்த 3 தங்கச்சி ஒரு தங்கச்சி எங்கள் அம்மா மடியில் இருக்கும். ஒரு தங்கச்சி இவ்வளோ பேச அடுத்தது இன்னொரு தங்கச்சி இவ்வளோ. நான் கொஞ்சம் 12 14 வயசு போயிட்டேன். எங்கள் அப்பா சந்தேகம் குடிக்கிறது, எங்கள் அம்மா அடிக்க அண்டாக்கள் குடிக்கிறது. பசங்க பசி ஆகிடுது. எங்கள் அம்மா சொல்லுது, அனுபவம் என்னம்மா நீ தான் உஷாராக போயிட்டு தெருவில் போயிட்டு அம்மா தாயை சொல்லி சோறு கேட்கி குழந்தை காப்பாற்று, இல்லை சின்ன குழந்தை வாயில் உசு விட்டுருவாங்க. அப்பா சந்தேகமாக என்னை அடித்து சாப்பிடுறேன். நானும் போத வைக்கிறேன். நான் இப்போ போய் சோறு எங்கே பண்ண முடியும்? ஓடு சொல்லி 6 மணி 7 மணிக்கு ஒரு பொண்ணு இந்த கையில் ஒரு பொண்ணு இந்த கையில் ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு எப்படி மடியில் சூரிய கட்டி மடியில் வச்சுக்கினி 2 குண்டான் இந்த கையில் இந்த குண்டான் சின்ன பாப்பா கையில் குண்டான் கொட்டி எங்கா தர்மலட்சுமி சோறு கேட்டு போவேன். அங்கே பார்த்தா கல்யாணம் நடக்க முடியாது. கல்யாணம் போனால் பண்டிகைக்கு போகிற சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சம் மீதி இருக்கும். அதெல்லாம் முடிப்போம். அந்த இலை பழம் அந்த பண்ணி பிடிக்கிற காரணம் எடுத்து போனேன். ஐயா சின்ன பசங்க பசியில் சாப்பிடுது, நீ பண்ணிக்கு எவ்வளோ சோறுமா எடுத்துப்போம். எனக்கு 2 அந்த டோக்கரா அந்த என்ன சொல்லுவான் பக்கெட்டில் பின்னி இருப்பாங்க. அந்த கூட பெரிய கூட இருப்பாங்க. இவ்வளோ அகலம் அந்த கூட அது அகலம் பெரிய கல்யாணம் ஃபுல்லாக வச்சு எடுத்து வரோம். அதை ஒரு கூட கொடுத்தா போதும். என் 3 தங்கச்சி பிடிச்சிக்குவாங்க, நான் பிடிச்சிக்குவேன், எங்கள் அம்மா பிடிச்சாங்க பிடிச்சுவேன். இந்த பண்ணி கூட பார்த்து குழந்தை பார்த்து விட்டுருவாரு. அதை அள்ளி போட்டால் ஒரு சின்ன குண்டாங்க எல்லாம் ஃபுல்லாகிடும். அது எடுத்துக்கிட்டு நேரம் போய் எங்கள் அப்பா அம்மா தங்கச்சிக்கு எல்லாம் போய் சாப்பிட வச்சு இந்த சோறு கெட்டி போகக்கூடாது சொல்லி பாறை பெரிய ஒரு பாறை, அந்த பாறை அப்படியே காய வச்சு கால் சுடும். அப்படியே துணி வச்சு தண்ணி ஊற்றி இருப்பேன். குண்டிக்கும் கையில் போட்டுருப்பேன். சிட்டுக்குருவி அன்னைக்கு அப்படியே சிக்கமாக சிட்டுக்குருவி இருக்கும். பட்டு அடிச்சுட்டு இருப்பேன். அந்த 3 நாள் அந்த எச்ச சோறு அரிசியாக மாறிடும். அதை அள்ளி ஒரு மூட்டை கட்டி வீட்டில் வச்சுப்பேன். எப்போ என் தங்கச்சிக்கு பசி, என் குழந்தைக்கு பாப்பாக்கெல்லாம் பசி சொன்னோன்னே போய் இவ்வளோ சோறு இவ்வளோ அழுத்தா இவ்வளோ எடுத்து திருப்பி பானையில் வச்சு திருப்பி குருவி மயிலாக அடித்து திருப்பி ஆக்கி உப்பு போட்டு
வாங்கி சாப்பிடுவாங்க. பழங்கம் எவ்வளோ கஷ்ட காலத்தில் நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். இப்படி தான் வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் எங்கள் அம்மா செஞ்சுட்டாங்க. சாகிறப்போ பசங்களாம் வளர்ந்துட்டாங்க இல்லையா, யாருக்குமே கல்யாணம் ஆகலை. இன்னும் கொஞ்ச நாளில் எங்கள் தங்கச்சி பாசம் பண்ணி மேரி ரொம்ப பயப்படணும். சினிமா நடிகர் போல சிகப்பாக இருக்கும், ரொம்ப பயசுபம். ஆனால் சின்ன பொண்ணு அப்படி இல்லை, நடுவு பொண்ணு அப்படி இல்லை. வியாபாரம் போகணும் 11 வயசுக்கு யூஸ் பண்ணி பாஸ் பண்ணி போய் ரயில்வே ஸ்டேஷன் வியாபாரம் பண்ணி வரும். ஆனால் ஒரு நாள் வியாபாரத்துக்கு போகிறப்போ ஒரு வாழ்க்கை பையன் ஓடி வந்து ட்ரெயினில் மாட்டிக்கிறேன். லவ் ஃபீலிங் அந்த ரத்தம் சிதறி போய் என் தங்கச்சி பார்த்து பயந்துட்டு, நாங்கள் கும்பிடாத தெய்வம் இல்லை, நாங்கள் ஓடாத சாமி இல்லை, எங்களோட 21 ஜாதி எத்தனையோ சாமி பார்த்தோம், இந்த மகளுக்கு பயம் விட்டு போகலை. அப்போ தான் கிறிஸ்மஸ் தான் டிசம்பர் மாதம். அப்போ தான் எங்கள் பாஸ்டர் திமுக ஐயா ஒரு 70 வயசு இருக்கும், நல்லா தொப்பையாக நல்லா குள்ளாக இருப்பார், ரொம்ப ஹைட்டாக இருப்பார். அவர் ஆசாரி சண்முகம் ஃபஸ்ட்டு. அவர் பைக்கில் காலையில் 4 மணிக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி வந்து மத்திய 11:28 வசனப்படி வருத்தப்பட்டு பாதசுமத்தில் வாருங்கள், நான் உன்னை இணை பாதம் தருவேன் சொல்லி அந்த வார்த்தை சொல்லி வர்றப்போ எங்கள் தெருவு ஏன்னா சூப்பர் ஸ்டார் தெருவா. எங்கள் தெருவில் எந்த மனுஷன் வரமாட்டான், எந்த நாட்டாங்க எந்த யாருக்கும் வரமாட்டான். ஏன்னா எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, ரஜினி பாட்டு ஏதோ பாடி போட்டு நைட்டு 1 மணி இருக்கு 12 மணிக்கு நல்லா ரெக்கார்ட் டான்ஸ் ஆடி வாயிலாக பொங்கலை கட்ட வெத்தலை பார்க்க திருவிழா தூக்கி உள்ளே வச்சிருப்பாங்க. எந்த சம்சாரியும் வெளியே நின்று அந்த 4 பேர் துணிக்காரனை கூப்பிடுங்க, வெளியே கூப்பிட்டு வந்து பேசுவாங்க. அப்படிப்பட்ட தெருவில் தான் எங்கள் ஐயா நடந்து வந்தாங்க இல்லையா. வர்றப்போ என் தங்கச்சி தான் வருத்தப்பட்டேன், வேதனை ஓடி வந்து ஐயா எங்கள் ஆளுனால இப்போதான் கூப்பிடாங்க. 4 மணி ஆகும். ஆமாம், நைட்டால் தான் ஆடு பாட்டு கொண்டாட்டம். இப்போ அவங்க காலையில் ஃபுல் போட வைக்கிறாங்க ஐயா. நான் தான் 4 மாதம் மேலே 6 மாதம் கண்ணு வருது, காது வருது, ரத்தம் வருது. இப்படி ஒரு பாலிமா சாகிறப்போ அந்த நான் பார்த்தேன். அன்னைக்கு எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாஸ்டர் ஜப்பான் கொஞ்சம் இருந்துச்சு, இப்போ ஜப்பான் அழகா இந்த ஜப்பான் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் ஊற்றி சுமம் பண்ணி ஏசுவே நாமத்தால இந்த மகளோட பையன் அடிச்சு போ சொல்லி அடிச்சு சுமதி நான் சொல்லையா நீ நல்லா இப்போ இன்னைக்கு தூங்க போனேன், நீ காலையில் வீட்டுக்கோ சர்ச்சைக்கு வந்து நீ சாட்சி சொல்ல போன சொல்லிட்டு போயிட்டாரு. 10 மணி காலையில் நாங்கள் எல்லாரும் ரவுண்டு கட்டி பார்க்குறோம். பாப்பா புரட்ட ஒட்டி தூங்கி குடிக்குது, எத்தனை நாள் தூக்கம் பாப்பா கொடுக்குது. ஏந்திர உடனே என்ன சொல்லுமா அலேலியா சொல்லிச்சு. அலையா பக்கத்தில் என் மச்சான் ஒருத்தர் இருந்தார், என் மாமா, அவன் வந்து சாமியார் எங்கள் ஊரில். இது மேலே வெள்ளைக்காரன் பேய் உட்காந்துக்குதுதா, ஏசுனார் பேய், இது அலேலியா சொல்லுது. கண்டிச்சு பாப்பா திரும்ப கூப்பிடாது தூக்கி ஏன் கண்டிச்சுது, இது அலேலியா பேய் உட்காந்து. அப்படி கொஞ்ச நாள் அப்படி போயிட்டு அவங்க யாரும் சொன்ன எடுத்துட்டாங்க அதே வருஷத்துல. அப்புறம் நான் திருப்பதி போயிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு என் மனைவி வயிற்று வலி சொல்லினே இருப்பாங்க. நானும் வைத்தியக்காரன் நாங்கள் தான், வைத்தியரும் நாங்கள் தான். நான் எவ்வளோ வைத்தியம் பண்ணி பார்த்தேன், எவ்வளோ சாமியாராக கூப்பிட்டு போட்டேன், மந்திரம் போட்டேன், என்ன வைத்தியம். ஒரு நாள் எனக்கு யாரும் ஆகலா இதெல்லாம் எதிர் வீட்டுக்காரன் பண்ணியிருப்பான். யார் பண்ணியிருப்பான்? எதிர் வீட்டுக்காரன் தான் சூரியன் பண்ணிக்கிறான். நானும் ஒரு கேரளா மந்திரவாதி கூப்பிட்டு வரேன் பாரு, ஒரு 3000 கொடுத்து அவருக்கு நான் மந்திரம் பண்ண சொல்லி நேரம் ஒரு மந்திரவாதி கூப்பிட்டு வந்து 3000 கொடுத்து அவர் நைட்டு 4 மணி நைட்டெல்லாம் உட்காந்து 4 மணி வரைக்கும் மந்திரம் பண்ணி என் மனைவிக்கு எதோ ஒரு கோழி கருப்பு கோழியில் அடித்து ரத்தமாக ஊற்றி அதெல்லாம் பார்த்துட்டு எதோ பண்ணாரு. ஆனால் அவர் பார்த்து காலையில் 4 மணிக்கு ஆகுமா ஐயா தெரிஞ்சு போச்சா, ஏமா மந்திரம் பண்ணது என் மணிக்கு சொல்லு, உள்ளூர் 3000 அவனுக்கு மந்திரம் வை. அந்த மந்திரவாதி நல்லா இருக்கும். உன் மணிக்கு யாரும் மந்திரம் வைக்கல, நல்லா ஒரு டாக்டரை பாரு. யார் சொன்னால் புத்தி வந்துச்சு, மந்திரவாதி சொன்னால் புத்தி டாக்டர் பாரு. ஏன் சண்டே நாங்களும் வைத்தியம் இல்லை, வயிற்றுக்கு ஃபோட்டோலாம் ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என் மனைவி கூப்பிட்டு வந்து சிஎம்சியில் ஸ்கேன் எடுத்து பார்த்தா டாக்டர் கோவப்படாது ஆகும் உனக்கு அறிவில்லையா, ஏன் சாமி சின்ன டேஞ்சர் தூங்கி இருந்தால் கூப்பிட்டு வரணும், பெரிய பெரிய கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு கட்டி ஒரு ஒழிஞ்ச உன் மனைவி சட்டி போயிடும். ஏன் சாமி இப்படி சொல்கிறேன்? ஆமாப்பா ஒரு 3 மாதம் நீ தூரமாயிரு, உன் மனைவி சத்தம் தூக்கி போட்டுடு, காரணம் சாப்பிட்றாரு எனக்கு சரி தான் பிடிக்கணும் அது சொல்லி விட்டாங்க. ஒரு கையில் விடாதி ஒரு கையில் இப்படி ஒரு விஷம்
இது ஒன்றும் வழி விஷம். எப்போ என் மனைவி சத்தா அப்போ பிராந்தி விஷம் ஊற்றி சத்துன்னு சொல்லி நான் அப்படியே பேவரி பார்த்தா மேற்று போய் கீழே போய் நல்லா சம்பாதிச்சு 3 மாதம் கழிச்சு வந்து வீட்டாண்ட பார்த்தா ஒரு குடிசை உள்ள ஒரு வேலைக்காட்சி உட்காந்துக்குது. எந்த வேலைக்காட்சி வெளியே தான் பண்ணு ரொட்டி கொடுப்பாங்க, இந்த வேலைக்காட்சி தான் வீட்டு உள்ளது. கிட்ட வந்து பார்த்தா என் பொண்டாட்டி லபா 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 வாயாச்சுங்க. பாவி மகனே, நான் உயிரோட இருக்கிறேன், முட்டி இல்லை, பூ இல்லை, பட்ட பாவனை இல்லை, வெத்தலை பை இல்லை, மெட்டில் இல்லை, என்ன ஆச்சு? நான் சாமியே உயிரோட தான் இருக்கிறேன், இதெல்லாம் வெள்ளம் கூட கட்டிக்கிறேன். இஷ்டத்தை வச்சுக்கோ, கஷ்டத்தை விட்டுட்டு நான் போய் ஏசுனாலும் குடும்பம் ஆகிட்டேன். யாரும் போது ஏசுனாலும் நீ வெள்ளங்கள் பெய்யாடி செஞ்சுக்கியா அது சொல்லி அது பிடிச்சி நாயாடி பெய்யாடி. இது போல என் யூடியூப்ல பார்த்தா இது போல பைபிள் 3 அடி கிழிச்சு போட்டேன். அப்போதான் கோவம் வந்துச்சு. ஆஹா, இதெல்லாம் அந்த பாஸ்டர் பண்ண வேண்டாம். கவர்மெண்ட் எனக்கு ஓசனை துப்பாக்கி கொடுக்கிறாரு, வரட்டும். அவர் துப்பை பார்த்து சொன்னா இன்னைக்கு நான் தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப என் மனைவி சொல்லிச்சு, எனக்கு எவ்வளோ அடிச்சேன், எவ்வளோ சித்திரவதை பண்ணேன், பைபிள் கிழிச்சு போட்டேன், நான் எதுவும் வாய் தருந்தேன்னா பாஸ்டருக்கு ஏன் சொல்றேன்? 300-500 வார்த்தை அந்த பாஸ்டருக்கும் அந்த அம்மாவுக்கும் சேர்த்து சொல்லிட்டேன். உன் வாய் பூசாதான் அதெல்லாம் இருந்தோம், நீ இருக்கக்கூடாது, நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னேன். அப்போ சொல்லிச்சு, நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கோ, நான் என்னை விட்டு போகிறோம், நீங்கள் என்னை வீட்டாண்ட விட்டுட்டு போகிறப்ப நான் எப்படி இருந்தேன்? நான் பாத்ரூம் ஒன்றுக்கு போட சொன்னால் ஒரு தங்கச்சி தூக்கி இருந்தால் என்னை தூக்கி தான் பாத்ரூம் கூப்பிட்டு போவாங்க. அப்படி சாய நேரத்தில் அவங்க போய் பாஸ்டர் கூப்பிட்டதா, இதெல்லாம் தங்கச்சி பண்ண வேலையா? நான் சொல்ல கவனமாக கேளு, சொல்லுமா கேட்குறேன். ஒரு தங்கச்சி தான் பாஸ்டர் கூட்டி வந்து என்கிட்ட 1 ரூபா வாங்கி ஜபம் என்ன 1 ரூபா வாங்கி வந்து அவங்க ஜபம் பண்ணி, பாஸ்டர் ஆமா ஐயா சொல்ல ஐயா முடியலையா, என்ன இந்த ஜபம் என்ன வாயத்துக்கு ஊற்றிக்கும், வயிற்று மேலே பூசிக்கும், ஏசு ரத்தம் ஜெயம் சொல்லிக்கிட்டே இது ஒரு கை உன் மேலே வரும், ஒரு சாட்சி உலகம் ஃபுல்லாக சொல்லணும். அல்லையா? நைட் 1 மணி வரைக்கும் நான் நினைச்சு பார்த்தேன், 7 1 ரூபா வாங்கி போய் என்ன வாங்கி எனக்கு ஜபம் பண்ணி யாரோட கை வரணும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார. இது குடிக்கலாமா வேண்டாமா? அவருக்கு விசுவாசமாக என் பட்டாடி பார்த்துட்டே இருந்துச்சு. ஆனால் நைட்டில் 1 மணி மேலே ரொம்ப வலி தாங்க முடியாது, ஏதோ நம்பிக்கையோட குடிச்சு பார்க்கலாம்னு சொல்லி அவங்க சொல்லி ஏசுதான் சொல்லி இருந்துச்சு. தன்னை அறியாம ஒரு வெள்ளை துப்பா கையில ஓட்ட இருந்துச்சு. பின் சைடு வந்து இவனை ஆசுறது இன்னும் சாட்சி உலகம் முழுவதும் சொல்லப்பட சொல்லி இந்த அம்மா பயந்துச்சு. அந்த புதிய பைபிள் அதை என்ன எடுத்து ஓடி போய் என் தங்கச்சி என்னையும் பைபிள் கொடுத்துட்டு போனா வீட்டுல அது எதுவும் தப்பே வருமா வீட்டுல? ஏன் அப்படி சொல்ற? ஒரு வெள்ளை துப்பா கை ஓட்ட கை என் மேல வந்து ஒரு ஆசிரியருக்கு ஒரு சாட்சி உலகம் முழுவதும் சொல்லி பார்க்கணும். செகண்ட் போச்சுமா, அதான் ஓடி வந்து, அண்ணி நீ இங்க வந்து பேசுறியா? உனக்கு 1க்கு 2க்கு வந்தா எனக்கு கூப்பிடுவேன். சுமதி சொன்னா நான் வந்து உனக்கு ஏற்படும், உனக்கு தூக்கி உனக்கு கை பிடிச்சி உனக்கு உள்ள எங்க பாத்ரூம் கூட்டிப்போம். இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கிறியே, வயிற்றுல வலி ஒன்றும் தெரியலையா? ஏமா அது போல எதுவுமே தெரியலையம்மா. அப்போ காலையில் நம்ம பாஸ்டர் போய் சாட்சி சொல்லுது, அது யாரோட கை தெரியுமா? ஏசப்பா கையில் அவங்களுக்கு வண்டி இல்லையா? அப்போ இதுதான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. டவுட் இருந்தால் போய் வா, ஆசைப்பட்டு செக்அப் பண்ணு, கட்டி இருந்தால் எனக்கு அங்கேயே வெட்டி போடு, இல்லை நீ ஏசப்பில் வாங்கினியா, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவிக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். அந்த டாக்டர் கூப்பிட்றாரு, ஐயா என்னையா சொல்லு, நீ ஆள் எல்லாம் மாற்றி கொடுக்குறியா? சாமி அதே போல நான் ஏன் மாற்றி கொடுக்குறேன்? இல்லை ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்கிறப்ப கட்டி இருந்துச்சு, இப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்தா கட்டி வைக்காம இந்த கட்டி நல்லா ஆச்சு சொன்னா அப்படிப்பட்ட டாக்டர் யார் சொல்லு? இங்கே நிறைய பேஷண்ட் இருக்கிறாங்க. என் மனைவி சொல்லுது, பூமியில் டாக்டர் சாமி, பரவலம் இருந்த டாக்டர், ஏசுனால டாக்டர் ஏசப்பையா அட்டிவாங்க. என் மதம் சம்மதம், எல்லாத்தையும் வந்துதான் நீ எப்படி கும்பிடு, ஆனால் எந்த நேரத்தில் அங்கே வந்து அவ்வளோ பாடிக்கிறது பெணாத்ததெல்லாம் இருக்கக்கூடாது, உன்னோட குந்தி உங்களோட சம்பவம் அப்படின்னு சொல்லி நான் கூட போயிட்டு அன்னைக்கு கொண்டாட்டிக்கு ஐப்பூசி சொல்லி நான் வேதனை பண்ணி சாரை சொல்லியிருந்தேன். இப்போ என் ஜாதிக்காரன் என்ன சொல்ல போகிறாங்க சொல்லி நல்லா குடிக்கிறது பெணாத்துக்கு தூங்குவேன். எத்தனை நாள் என் கை பிடிச்சி அந்த மாதிரி எல்லாம் லேடிஸ் தான், ஜென்ஸ் கம்மி. ஏசுறவங்கலாம் பயம், புதுசாக கை பிடிச்சி ஜபம் பண்ணால் எதிர் வீட்டுக்காரன் முதல்ல ஜபம் பண்ண வந்து அடிச்சுடுவாங்க சொல்லி பயம்.
என் மனைவி பயப்படல. நைட் ஆகும்போது என் கை பிடிச்சி ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் கண்ணு மயக்கம் கம்மியாக இருந்துச்சு. கையெழுக்கு உதவு சொல்லி பார்த்தா ஜபம் பண்ணிக்கிட்டு அடி பாவி முதல்ல நான் நல்லா போதெடுக்கிறேன்னு சொல்லி ஏசுனால மந்திரமெல்லாம் என் தலைமையில் விட்டேன். நீ அப்போ என் முடியில இருந்து சாப்பியெல்லாம் வெளியே ஓடி போகணுமா, என் அதை ஆதி பாசிட்டியமாக ஓடி போக சொல்லி அந்த அம்மா பிடிச்சி நாயை ஏற்றி அடிச்சு. அப்போ தான் நான் நினைச்சு பார்த்தேன், இது இங்கே இருந்தால் இப்படி தான் ஜபம் பண்ணிக்கணும் மந்திரம் போடிக்கிட்டே இருக்கும். இது மேல் திருப்பதி கூட்டி போயிட்டா அங்கே என் பெருமாள் சாமிக்குது. அவர் வந்தவன போது இந்த வெள்ளைக்கார சாமி வெள்ளைக்கார பேய் ஓடி போயிடும் வெளிநாட்டில். அவர் நினைச்சு வாமா இங்கே எங்கே வியாபாரம் இல்லை ஒன்றும் இல்லை, இந்த காசு நான் ஜாலியாக போச்சு, வா மேலிருந்து போய் ஏதோ சம்பாதிச்சு சாப்பிடலாம் சொல்லி என் மனைவி தூக்கி ஆந்திராவுக்கு வந்தது. திருப்பதி ஒன்றுக்குது, மேல் திருப்பதி ஒன்றுக்குது. கீ திருப்பதியில் எங்கள் ஒய்ஃப் சொன்னேன், ஏமா இங்கே தான் சினிமா இருக்குது, ட்ராமா இருக்குது, சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, பிராந்தி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு 3 நாள் நல்லா ஜென்ஸாக பண்ணி அப்போ தான் மேல் திருப்பதி போகலாம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஒரு ஆப் போயிட்டு சினிமா படத்தில் போயிட்டு எல்லா சினிமா நாட்கள் உட்காந்து பார்ப்பாங்க, நாங்கள் தூக்கிட்டு பார்ப்போம். வெற்றில பார்ப்போம் துப்புறது போய் பக்தியில் பண்ணிடுவோம். இப்போ வந்து நாங்கள் பக்தி பண்ணி தீ பிடிச்ச குற்றம் வந்து அது எங்களுக்கு தெரியாது. துப்புறது வந்து பண்ணி சினிமா பார்க்குறது, துப்பிக்கு வந்து பார்க்கல லவ சவுண்ட் வருது. சினிமா பட்டம் என்ன சவுண்டு போய் நான் கிட்ட பண்ணிருப்போம். பாதையை பண்ணி துப்பி ஜபம் பண்ணி அடி பாவி மகளை எந்த சாமி சினிமா பட்டம் ஜபம் பண்ணி சுற்று 2 அடி அடிச்சா பாரு. பின்னாடி இருக்கிறவங்களே குதிக்கார வெளியே போய் சில பண்ணலாம், வெளியே கூட்டு வந்து 2 அடி அடிச்சேன். இங்கே பாரு மேட்டிக்கு நம்ம வெளியே வந்துட்டோம், ஃபர்ஸ்ட் ஷோக்கு வெளியே வந்துட்டோம், மேட்டிக்கு போக போகிறோம். மேட்டிக்கில் போய் நீ இப்படி தான் மந்திரம் போட்டியா ஒரு தாஜ் அடிச்சுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். இல்லைங்க அது சினிமா மேட்டி சினிமா அதே சினிமா போனேன். அப்போ சினிமா பார்க்குறாங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன். ஏன் என்னை பிடிச்சி பார்த்து வைக்கிறேன், நான் சினிமாலாம் பார்த்து வைக்கிறேன். நீயும் தூக்கி பாரு, என்னை உட்காந்து பாரு, என்ன முடிக்கிறேன். நான் உங்களை முடிக்க பார்க்குறேம்மா, ஒரு மணிலாம் வலிக்கிற மாதிரி ஜுரம் வர மாதிரி வாரண்ட பூசி குடிக்கேன், 2 மாத்திரை சாப்பிட்டுன்னு அப்புறம் ரொம்ப நைட் ஷோ போடலாம். இப்போ வேண்டாமா போகலாம், ரொம்ப சந்தோஷம் சாப்பிடலாம் போகலாம். நேரம் ஹாஸ்பிட்டல் போகலாம். ஹாஸ்பிட்டல் 1997 2 ஜுரம் மலையாளியா டைப்பாக்கி அலையா போய் டாக்டரை போய் செக்அப் பண்ணா. டாக்டர் சொல்லி ஆர்வம் ஒரு சாமி என்ன சொல்ல சாமி எனக்கு மலையாளி டைப்பாக்கி வந்துருக்குது, மூளையில் ஏறிச்சா மூளை காசுல சத்தி போயிடுவேன். ஓ சாமி அப்படி சொல்ல என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ணடா இந்த பெட்டில் படுத்துக்கோ, ஒரு 3 நாள் குளுக்கோஸ் ஏற்றி தான் ஜுரம் எடுக்கணும். ஆமாம் சாமி நான் அந்த பெட்டில் படுத்துக்கிறேன். ஓ அந்த நெக்கில் ஒரு பொம்பளை, ஆமாம் உன் பைக்கு அந்த பொம்பளைக்கு வரக்கூடாது பக்கத்தில். ஏன் அது ஏசுனாலும் மந்திரம் போட்டியே இங்கே கூப்பிட்டு வந்துச்சா, இங்கே ஏசுனாலும் மந்திரம் கூட நான் மேலோகமே போயிடுவேன். அது கொஞ்சம் தூரம் வச்சுக்க சாமி, நான் வந்து பெட்டில் படுத்துக்கிறேன். சரி சரி நான் சொல்கிறேன், நீ படுத்துக்கிறேன். 3 நாள் சொன்ன டாக்டர் 30 நாள் இருக்கிற பெட்டில். கல்வியாக தேவைப்படுகிறது தாய் வைத்த உருவாக்கம் என்னை தெரிஞ்சுக்கிற உண்மை உள்ளவர். நான் அப்படியே சக்தி இருந்தால் இன்னைக்கு 26 வருஷத்துல என் பணத்து மேலே நிறைய பேர் 2 பாத்ரூம் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசு கருணத்து உருவாக்கம் என்னை தெரிஞ்சுக்கிறார். இல்லையா இல்லையா? அப்போ டாக்டர் வந்து செக்அப் பண்ணுறாரு. ஒரு நாள் 6 மணிக்கு செக் பண்ணி காலையில் சாயந்தரம் 6 மணிக்கு ஏமா என்ன சார் என்ன டாக்டர் உங்கள் வீட்டில் நீங்கள் 8 மணிக்கு சாக போகிறேன். என்ன டாக்டர் இப்படி சொல்கிறேன், ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் சுற்றி நிற்போம், இப்போ இந்த பாடி எடுத்துன்னு ஊருக்கு போயிடும். இன்னைக்கு பிச்சைக்கார வீட்டில் செல்ஃபோன் இது, அன்னைக்கு ஒரு ஃபோன் இல்லை பண்ணிக்காது. அப்போ நான் என்ன பண்ணணும், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பணம் கட்டு, ஒரு கையெழுத்து போடு, சத்தா எங்கே எடுத்துப்போ உங்கள் ஊருக்கு நான் பொட்டலம் கட்டி உங்கள் ஊருக்கு எடுத்து போட்டுடுறேன் கல்வியில். அருமையாக தேவைப்படாது. 1 வருஷம் இன்னைக்கு 26 வருஷம் ஆகுது. இயேசு நாமத்தினால் உயர்த்தி எல்லா நாட்டுக்கும் அப்படி அந்த பேக்கில் சீடி எடுத்தோம். 4 சீடி 4 எடுத்தோம். இன்னைக்கு நான் என்னோட வாழ்க்கை எப்படியோ மாறி போயிட்டு இருக்கோம். ஆனால் டாக்டர் 8 மணிக்கு இல்லை 8:30 மணிக்கு வந்தார். சொன்ன டாக்டர் வந்து என் செக் பண்ண பார்த்தா என் உசுறு இல்லை. ஏமா உங்கள் வீட்டுக்கார சத்திட்டு 8 மணி மேலே 1/2 மணி நேரம் மேலே இருந்துச்சு, அது தெரியாமல் ஒரு புறத்தாண்ட உட்காந்து நீ கவனம் பண்ணி வைக்கிற சொல்லி அந்த டாக்டர் என் உடம்புல பாடி பைபிள் புதிய பைபிளை என் மனைவி கையில் கொடுத்து என் பாடி ஒரு வண்டியில் படுக்க வச்சு தள்ளிக்கிட்டு போனாங்க. தள்ளிட்டு ஒரு பெரிய ரூம், இப்போல்லாம் சத்தங்களான எங்கே போடுவாங்க, எங்கே வைப்பாங்க, ஏசி ரூமில் வைப்பாங்க. அப்போல்லாம் அப்படி இல்லை, எவன் சத்தாலும் ஒரே இடத்துல தான் போடுவாங்க, ஒரே இடத்துல. அது என்ன இடம் சொன்னால் போன சேர்க்க வைக்கிற இடம் இல்லையா, அந்த இடத்துல தான் என்னை தூக்கி போய்
2 மணி நேரம் எனக்கு போனால் அங்கே ஆறி பண்ணி இருந்துச்சு. அப்போ 2 பேர் வந்தாங்க, வந்து என்னை குளிக்க வச்சு என்னை மொட்டை அடித்து மார்க் போட்டாங்க. இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, வயிற்று என்னென்ன ஐட்டம் இதோ சூப்பர் ஐட்டம்லாம் எடுக்க சொல்லி மார்க் போட்டாங்க. மார்க் போட்டு என்னை தூக்கி ஒரு வண்டியில் படுக்க வச்சாங்க. ஒரு தள்ளுவண்டி படுக்க வச்சு அப்படியே தள்ளுற நேரத்தில் எல்லாமே சூரிய வெளிச்சம் பாருங்க, அந்த வெளிச்சம் அப்படியே நம்ம கையில் இருக்கும். ஒரு வெள்ளை வெளிச்சம் வச்சு பாருங்க, ராக்கெட் ஸ்பீட்டை வந்து என் மார்பில் அடித்த உடனே என் ஒட்டு போயிட்டு ஆடிச்சு பாருங்க. அவங்க 2 பேரும் ஒரே ஓட்டம், டக்கு டக்கு டக்கு. என்னாச்சு? அந்த குருவிக்கு ஆர்வம் வைக்கிறான் பாரு. ஆமாம், அவங்களுக்கு உசுறு வந்துக்கு உயிர் உடைக்கிறான். 2 ஹவர் ஆச்சு சொல்லிட்டு நான் தான் செக்அப் பண்ணிக்கிறீங்களா எடுத்துட்டு போட்டேன். ஆமாம் டாக்டர், என்ன ஆச்சு டாக்டர் சொல்லுங்க. சொல்றோம் அதுலையா வந்து முசுக்குதா சொல்றோம், முசுக்குதா வந்து செக்அப் பண்றப்போ எல்லாம் நார்மலா ஓடி கிடைக்குது. டாக்டர் ஆச்சரியப்பட்டாரா, எப்படி இது யாரும் சொல்லு என்ன சொல்லு யாரும் நீ சாமியா? மேடம் பாவி என்ன சாமி இருக்கு உண்மை சொல்றது கேக்குது. நீ சாமியா? ஏன் சாமி என் சாவு மேல இவ்வளவு ஆசை உனக்கு? அப்படி இல்லை, நீ சத்துட்டு 2 மணி நேரம் ஆகுது. ஏன் சாமி நான் பெட்ல தான் இருக்கிறேன், நான் ஏன் சத்துட்டு 2 மணி ஆகுது போய் சொல்றேன்? ஐயோ நீ கண்டு தந்து பார்த்தா ஃபேன் சுற்றுற போல அவங்க ரவுண்ட் அடிங்க. என்ன டாக்டர் ரவுண்ட் அடிக்கிறேன்? அது ஒரு மயக்கம், ஏந்திர உட்கார சொல்லி ஏந்திர உட்கார வச்சுட்டாங்க. உட்கார்ந்த உடனே அந்த ரூம் பக்கத்தில் ஒரு நாத்தம் வந்துச்சு பாரு. மூக்கு பிடிச்சி சாமி ஏதோ நாத்தம் வருது, ஏன் இங்கே கூட்டு வந்தேன் என் பெட்ல இருந்து? தம்பி நான் உசுறு கொடுக்குற டாக்டர் இல்லை, பணம் வைக்கிற டாக்டர். நீ சந்திட்டு 2 மணி நேரம் ஆச்சு, உன் பணம் அங்கே 4 மணி இருந்துச்சு. உங்களுக்கு தூக்கு ஒரு 5 நிமிஷம் உசுறு வரலன்னா உன் மண்டே கை காலம் வெட்டியிருப்பேன், உன்னை மொட்டை அடிச்சுக்கிறேன் பாரு. ஐயோ என் சாமி முடி, ஐயோ எந்த சாமி வந்துச்சு? ஓ சாமி எந்த சாமி எல்லாம் இல்லை, ஒரு வெள்ளை வெளிச்சம். அந்த வெளிச்சம் இப்படி இருக்குது இல்லையா? அந்த வெளிச்சம் வந்து என் மகன் அடிச்சிச்சு. இப்போ கண்ணு நிற்குது, எப்படி இப்படியா? எப்போ அது செல்ல மூளை புரியல, என்ன செல்ல? நாங்கள் பக்கா இந்து கிருஷ்ணாசில் படிச்சிருக்கிறேன். உன் பாவத்துக்காக என் பாவத்துக்காக அநேக பாவத்துக்காக கண்ணி மலைய வயிற்றில் கொடுத்தது ஒரே ஒரு தெய்வம் என் சாமி தான். அவர்தான் எடுத்தார், அவர்தான் அனுபவிக்கிறார், அவர்தான் இன்னைக்கு உயிர் கொடுக்கிறாரு, ஒரு உயிர் கொடுத்திருக்கிறார். எங்களை மறந்தது அந்த இயேசுக்கு நீ மறக்கூடாது. அன்னைக்கு கேட்ட பைபிள் இல்லையா? யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ அழகான தேவனோ என் அன்பு நேசரோ யாரோ 10,000 அன்புள்ளவர் இல்லையா? நேரம் போயிட்டு என் மனைவி கட்டி பிடிச்சி பாஸ்டர் கால் மேல போய் உயில. பாஸ்டர் சொல்ற ஐயோ கால் மேல உயிக்கூடாது, நான் தெய்வம் இல்லை. ஐயா அப்ப நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணுமா? யான சாணம் எடுக்கணும். என்ன சாணம்? யான சாணம் எடுக்கணும். ஐயா எடுத்துக்கிறேன், உன்னால நான் யான சாணம் எடுத்துக்கிறேன். ஐயா நான் அப்படி என்ன பண்ணணும்? 5,000 பிசாசு பிடிச்சவனுக்கு அந்த பிசாசு எல்லாம் பண்ணி கூட்டத்தை ஆண்டவர் ஓட்ட வைக்கிறப்போ அந்த பிசாசு சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே நான் உன் கூட வரட்டுமா? வேண்டாம். பிசாசு பிடிச்சவன் இந்த ஊருக்காரங்கெல்லாம் அவனை கேலி பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு சாட்சி பண்ணிடுது. ஏசுதான் பிசாசு ஓட்டினா சொல்லி அதுலையா போய் சாட்சி சொல்றியா? கண்டிப்பா. அப்படி ஏசப்போட சிலுவையை எழுப்பினது உண்மை இருந்தா உன் மக்களுக்கு போய் சாட்சி சொல்ல அதுலையா? என் மக்களுக்கு சாட்சி சொன்னேன். 3 மாசத்துல 180 பேர் ஞாபகம் எடுத்தாங்க அதுலையா? அதை எங்க அப்பாவே எடுத்தாரு அதுலையா? ரொம்ப சந்தோஷம் போச்சு அந்த பாஸ்டருக்கு. முருதகாய் பாஸ்டர் என்ன காய்? முருதகாய். 2 வருஷமா இந்த முருதகாய் என் வாயில வரல. என் ஆளுங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு ஏசுனால என்ன பேர் வச்சாங்க? முருங்காய். முருங்காய் ஒரு பேருக்கு தான் ஓடி வரல. ஐயா பேர் மாத்தையா. ஏன் அன்னைக்கு 6 முகம் 10 முகம் 5 முகம் 1 முகம் இது 4 முகம் எங்க போச்சு அப்படின்னா கேலி பண்ணாங்க. இப்போ முருங்காய் பேர் சொல்லி கேள்வி பண்ணாங்க. ஐயோ முருங்காய் இல்லப்பா, முருங்காய் தான் இஸ்ரேல் மக்களுக்கு ராஜா கூட சித்தப்பா இல்லையா? அவன் ஜபத்துல ஆமன்
தூக்கு மாட்டி சத்தாரு, தன் பள்ளத்தில் தன்னாய் விழுந்தாரு. உன்னை எட்டி ஆண்டவர் பயங்கரமா பயன்படுத்த போறாரு. அன்னைக்கு நான் உயிரோடு இருக்க தெரியாது. நீ ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் எல்லா வாசனை சாட்சி சொல்ல போற. நீ நாடு முழுதுமா நீ போய் பிரசங்கம் பண்ண போற. நான் அவர் கீழே என்ன என் கதை விடுறேன். எங்க ஐயா இன்னைக்கு உயிரோடு இருக்க ரொம்ப சந்தோஷப்பட்டு கிளம்பி மயப்படுது. யாரும் கதை விடுறேன் சொல்ல முடியாது. என் மகன் 2 மணி நேரம் ஜபம் பண்ணுது, என் தங்கச்சி 3 மணி நேரம் ஜபம் பண்ணுது. நான் முட்டி போறதா தோத்துறது தெரியல, அழகையா சொல்ல தெரியல. நான் போய் பிரசங்கம் பண்ணுவேன். பிரசங்கம் என்னையா கதை ஏதோ குழிக்காரங்க என்ன சொல்றது தெரியல. அவங்க வந்து யாசனை போய் பண்ணிக்கிறாங்க. இதுதான் என் வாழ்க்கையில் ஓய்வு தெரியுது. நான் எப்படியா இது செய்வேன். இல்லைப்பா, இதை பொறுத்த ஆண்டவர் உன் மேல பேர ஆசை வச்சுக்கிறேன். இல்லையா? அந்த ஆசையை நீ பயன்படுத்திப்பாரு. நீ பின்ன ஆக போற. நான் நினச்சி பார்க்கிறேன். இன்னைக்கு 30,000 பேர் மேல நிறைய ரசிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு 26 லட்சம் மேல உருவாக்கிறேன். சொந்தமாக ஒரு சர்ச்சு. அப்பெல்லாம் வந்து உங்க ஐயா சொன்னாரு, இதெல்லாம் நீ போடலாமா? என் ஐயா இருந்தப்போ இதை பற்றி எனக்கு தெரியாது. நான் வெறும் ஏசிஏ அப்போஸ்தலர் கிறிஸ்து சபை சாமி சுந்தர ஐயா அவங்க பெருமையா சாமி சுந்தரையா அந்த ஐயாவோட விசுவாசிகள் தான். இல்லையா? உடல் ஊழியர்கள் தான். அந்த ஐயா தான் எனக்கு ஜபம் பண்ணி பாஸ்டர் சொல்ல பதவி கொடுத்து சும்மா போட்டு விட்டாரு. ஏன்னு சொன்னா நான் வேற இடத்துக்கு போய் என் நிலம் பூமி என் ஐயா 2006 செஞ்சுட்டார். மடியில விட்டார் தீமதையா. அப்போ அங்கே 2 சர்ச்சு உருவாக்கினேன். ஒன்று நரிப்பூர் சர்ச்சு, ஒன்று எங்கள் ஐயா சர்ச்சு. எங்கள் ஐயா சர்ச்சு தான் இப்போ மணியை போகிறாங்க. இல்லையா? ஒரு நரிப்பூர் சர்ச்சு உருவாக்கிட்டு என் தங்கச்சி எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார நாளைக்கு வர போகிறாங்க. கூட்டி பார்க்கணும். என் தங்கச்சி அவங்க பாஸ்டர் ஆகிட்டாங்க. எங்கள் அப்பா 10 வருஷம் கழிச்சு எங்கள் அண்ணன் ஈஷா பாஸ்டர் ஆகிட்டாரு. நான் என் குடும்பக்காரங்க ஜபம் பண்ணேன். நான் ஜபம் பண்ணுறதாலாம் உங்களுக்காக தான். இல்லையா? ஆத்மா பார்த்துட்டாங்க. என் நிலம் என் பூமி எல்லாம் விட்டுட்டு பெரிய ஒரு சர்ச்சு கட்டி 60 அடி நீளமும் 50 அடி அகலம். எந்த குருவிக்காரும் தெரியாது. அந்த குருவிக்கார ஊரில் போயிட்டு 160 பேர் ரசிக்கப்பட்டு சபை கட்டி 10 வருஷமா நடத்திட்டே இருந்தேன். 2010 வரைக்கும் நான் சும்மா பாஸ்டர் தான். இல்லையா? இந்த ஆட்டம் தெரியாது, பாட்டம் தெரியாது. அப்புறம் தான் 2010 தான் ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். அந்த தரிசனம் தான் எளிமையா 1ஆம் அதிகாரம் 5-6 படிக்கிறார். முடிச்சிடும் சீக்கிரம். சொல்றேன் சீக்கிரம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் என்னை உன்னை அறிந்தேன். பரிசுத்தம் பண்ணி ஜாதி அன்னைக்கு வந்துச்சு. ஜாதிகளுக்கு இப்ப என்னங்க சொல்ல ஆண்டவர் உங்களை எல்லாம் சொல்றாரு. ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி ஆக்குவேன். அடுத்தது அப்பொழுது நான் ஏசப்பா நான் ஒரு குருவிக்காரன். நான் இங்க போய் சொல்ல முடியும். இதோ நான் பேச தெரியாது, படிக்க தெரியாது, பைபிள் கிளாஸும் போகல, சிறு குழந்தை போல குருவிக்காரன் நான் இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் நீ சின்ன குழந்தை சொல்ல வேண்டாம். நான் உன்னை அனுப்புற எல்லா இடத்துக்கும் போய் இப்போ யார் பேச வைக்கிறா சொல்லுங்க. நான் பேச வைக்கிறேன்னா அவர் பேச. நீ அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம். மினிஸ்டர் இருக்கட்டும், வக்கீல் இருக்கட்டும், டாக்டர் இருக்கட்டும், பெரிய பொம்மை அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் மகளே மகனே. இன்று யார் சொன்னாரு? கர்த்தர் சொன்னார். கர்த்தர் அவர் கரத்தை நீக்கி நான் எந்த ஸ்கூல் போகல, உங்க வாய் சொல்றது என் ஆண்டவர் நான் கரகத்தை பயப்படுதான். ஒரே ஒரு புலிகார பாசனை பண்ணிட்டே இருப்பேன். புலிகார பாசனை தான் ஜானி ஆடுவேன். புலிகார பாசனை தான் பாட்டு பாடுவேன். புலிகார பாசனை தான் அபிஷேகம் ஊர் மலையா. இயேசு மோட்டோலா இயேசு மோட்டோலா சாத்தானா சாத்தானே அல்லேலூயா போலோ பர இயேசு பானா அல்லேலூயா போலா இயேசு மோட்டோலா இயேசு மோட்டோலா சாத்தானா சாத்தானே
அல்லேலூயா बोलो अरे यीशु बना मोटो देवु यीशु बा இப்படிதான் எங்க வாசல பாட்டு சாட்சி பேசுவேன் இருப்பேன். ஆனா இந்த வசனம் எனக்கு நல்ல படிங்க. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இன்னைக்கு உங்க வாயால சொல்ல போறாரு புரியுதாங்க? இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். இவ்வளவு நேரம் பேசுறது யாரோட வார்த்தை? என் சுய புத்தி வார்த்தையா? இல்ல அவரோட வார்த்தை உங்க வாயில கொடுத்துக்கிறாரு, என் வாயில கொடுத்துருக்கிறார். பிடிக்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தி இருக்கிறேன். கரங்களை மைப்படுங்க. இன்னைக்கு பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க. நம்மளை ஏற்படுத்தார் பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை ஏற்படுத்தார். குழந்தைகளோட கைப்பிடிங்க, குட்டி பாவ கைப்பிடிங்க. இல்லையா? இன்னைக்கு உங்களை ஏற்படுத்த ஆண்டவர் ஜாதிகள் முழுத்த மேல உங்களை ஏற்பார். கைப்பிடிங்க. கர்த்தர் செய்திட்டார். அவர் சொன்னது செய்வார். இவ்வளவு வசனம், இவ்வளவு வார்த்தை குருவிக்காக பேசுற நாளு ஊழியக்கார மீட்டிங்க போயிட்டு சாம்சுடர் ஐயான்னு போய் சொல்றேன். ஐயா 10 வருஷம் நான் சுப்பா பண்ணியிருக்கிறேன், 10 வருஷம் என் மக்களுக்கு நான் நடத்தி வைக்கிறேன். ஐயா இதெல்லாம் இந்த வார்த்தை எல்லாம் பைபிள் இருந்தா இல்லையா? ஐயா ஆச்சரியப்படுறாரு. இதெல்லாம் பைபிள் வசனம்மா, இதெல்லாம் எளிமையில இதுப்பா சொல்றாரு. இதெல்லாம் ஏன் பாசனை நான் பேசுறேன் இல்லையா? என் பாசனத்தை ஏசுறாரு பேசுறாரு. கடவுளை மைண்ட் பண்ணுங்க. பேசுறாரு வசனத்தோட அதிகாரத்தோட அந்த அங்கே எத்தனை பக்கம் அந்த பக்கத்தோடு பேசுறாரு ஆண்டவர். என் பாசனை நான் போய் ஐயா காட்டினேன், இதுக்கு என்னையா அர்த்தம்? நிறைய பேருக்கு சொன்னேன் ஊழியக்காரர்கள். அவங்க சொன்னாரு நீ சுவிசேஷனாக மாறணும்னு சொல்லி. சுவிசேஷனாக மாறினா ஜாதிகள் மத்தியில் போக முடியும், மக்கள் மத்தியில் போக முடியும், சுவிசேஷம் அறிவிக்க முடியும். இயேசு சொன்னது வார்த்தைப்படி உன்னை வழிநடத்தார். அப்போ சொல்றது போல நீ ஓடணும்னு சொன்னார். ஐயா இது ஒரே வசனம், இது ஒரே வார்த்தை பல நாட்கள் எனக்கு வந்து வைக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷம் முன்னேருந்து எனக்கு வந்து உங்களுக்கு சொல்லாமல் வேணாமல் நினச்சிட்டே இருந்தேன். இப்போ இந்த வார்த்தைலாம் நீ படிக்கிறப்போ நான் கேட்ட வார்த்தைனே வருஷம் கணக்காக கேட்டு வைக்கிறேன். இந்த வசனம் இந்த வார்த்தைகள் எங்கள் ஆர்டர் சொல்லுங்க. தூக்கத்துலையும் அங்கே பாச என் பக்கத்தில் எந்த உலகத்துக்காக பழக்க முடியாது. நான் தூங்குற மாதிரி தூங்குவேன், லவலமாக சவுண்ட் அடிப்பேன், எகிரி போடுவேன், பசுத்தாவே அப்படி எனக்கு குதிப்போம், பக்கத்துல ஓடியே போய்ப்போம், தூங்கவே மாட்டேன். இன்னைக்கு நான் எங்கே சர்ச்சைக்கு போகிறேன், எந்த வீட்டுக்கு போனால் நான் சொல்லாமா நான் வந்து சர்ச்சில் படுத்துக்கிறேன். ஏன் வீட்டில் படுத்துக்கிறேன். ஆனால் நான் வச்ச சவுண்டுக்கு நீங்களாம் வெளியே போய் நிற்க பார்ப்பேன். ஒரு நேரத்தில் அப்படியெல்லாம் எனக்கு பசுத்தாக வேணும் சொன்னான். பரவாயில்ல, சில பேர் பரவாயில்லப்பா நீ நல்லா அதுதான் எனக்கு தேவை அவசரம் படிக்க வைப்பாங்க. சில பேர் சர்ச்சில் படுத்துக்க சொல்லுவாங்க. சில பேர் ரூம் எடுத்துட்டு பார்ப்போம், அங்கேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்கே ரூம்ல இருக்கணும்னு சொல்லிடுவேன். ஐயா நான் கொஞ்சம் நல்லா ஜபம் பண்ணினே இருப்பேன், சத்தத்தோட டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. ஓகே பரவாயில்ல அப்படியெல்லாம் சார் இல்லையா? அப்போ எங்கள் ஐயா சொன்னாரு ஜம்மு காஷ்மீர் போறியா சொன்னார். போகிறேன். ஏசி நாமதேவர் சூரியஸ் சார் ஜம்மு காஷ்மீர் போ. அப்போதான் கோமன் தான் இமானம் பார்த்தேன். ஜம்மு காஷ்மீரில் எங்கள் ஆண்டு ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா? அன்னைக்கு வந்து அந்த இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் அந்த சொத்து, அந்த சர்ச்சி வீடு எல்லாம் எங்கள் ஆள் மத்தியில் ஃப்ரீயாக கொடுத்துட்டு வெளியூர் துணியோட ஓடி வந்தேன் இல்லையா? வந்தோடனே சின்ன கைப்பற்று அதே சொல்கிறாங்க, சின்ன நோட்டீஸ் போட்டிருந்தேன். நோட்டீஸ் சொன்னால் சாதா நோட்டீஸில் இந்த இதுதான் பயம் போகலாம் பயமோ நான் 2 பேர் வைக்கணும். இது நான் தான் சின்ன நோட்டீஸ் போட்டிருந்தேன். பத்தப்பட்டி பாலசுமங்கர் அதுவும் 23 யாக்கப்புக்கு முன்பாக மந்திரம் சொல்லுது. இது 2 போட்டியிருப்பேன். அப்படி அது போய் சிம்ப நடிகர் ராதிகா கையில் போச்சு. ராதிகா மேடம் என்னை கூப்பிட்டு இப்போ இருந்து சத்துப்பா ராதிகா பையன் ராதிகா 100 படம் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு படம் இந்த சாட்சி உங்கள் சாட்சி சீடியாக மாற்றணும் இல்லையா? நான் சொன்னேன் அம்மா எனக்கு நடிக்க தெரியாது, பேச தெரியாது. இல்லை நான் சொல்ற மாதிரி நடி. அடுத்து 3 மாதத்தை 6 மாதத்தை படம் நான் நடித்தேன். 1 மணி நேரம் படம். இது இவங்க ஐயா சாம்சுதையா போட்டோ யாருமே போட முடியாது இல்லையா? யாருமே போட முடியாது. ஐயா உயிரோடு இருந்தாலும் போட்டோ போட்டு ஐயா ஒரு சரி இல்லாமல் தாமஸ் ஐயா தான் இது ஓப்பன் பண்ணாரு. இந்த படத்தை தாமஸ் ஐயா இருக்கிறாங்க வீடியோ அவங்க பண்ணுறதெல்லாம் இது 30,000 சீடி ஓடிச்சு ஒரே சண்டையில் கரண்ட் மைண்ட் பண்ணுங்க. அது கடைசி மாதம் கடைசி சண்டை. அப்புறம் ஆண்டவர் இந்த ஒரு சீடி பொம்பாய்க்கு போச்சு. பொம்பாய்க்கு போனோன்னே அங்கே ஒரு பெரிய பணைக்கார ஊழியக்காரன்
அவரு சச்சே இது அப்படியே டப்பிங் பண்ணிட்டாங்க ஹிந்தியில. இல்லையா? இது 2 ஓட என் மனைவி நல்லா பாடுறான்னு சொல்லி பொண்ணான கீதங்கள் உருவாக்குறது. கரெக்ட் மைக் பண்ணாங்க. இல்லையா? 3 அப்புறம் தேவன் தந்த தரிசனம் உண்மையே செய்தி அப்படி சொல்லி ஆண்டவர் என்னோட ஊழியம் ஃபுல்லாக இது இருக்கும். நான் எப்படி என் பாடுகள் எப்படி எல்லாம் இப்படி வந்துச்சு. அப்போதான் 2014 ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தாரு. அது என்ன தரிசனம் தெரியுமா? படிங்க, வெளிப்படுறது. இதோ முதல்ல இயேசுவோட சாட்சி இருக்கணும் வாழ்க்கை தான். இல்லையா? முதல்ல என்ன இருக்கணும்? சாட்சி இருந்தா நீ வாங்கி காட்டும் பூமியில, இல்லைன்னா நீ சும்மா நீ உண்மை நடிச்சுட்டே இல்லை. அடுத்தது நான் படிக்கலையே, இந்த வசனம் எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு நீ நினைக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில வசனம் தண்ணி பிடிக்கிறது போல வசனத்தை நீ குடிக்கணும். இல்லையா? ஒரு வசனம் நீ தியானம் பண்ணா 1 கோடி வார்த்தை வாங்கணும் வாயில கொடுப்பாரு. கரெக்டாக மையம் பண்ணுங்க. நீ தியானம் பண்ற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1-2 சொல்ற வேதத்திலே இவரும் தியானம் பண்ற மனுஷன் பாக்கியவான். தற்காலம் தன் கணிக இதை முதலில் செய்வதெல்லாம் வாய்க்கும். இல்லையா? நீ வேற லவலாக பார்த்துருவா. தியானம் பண்ணணும். அடுத்தது ஏக்கா எத்தனை பேர் ஞானசனம் கேட்கணுமா? சிலர் செய்யப்பட்ட ஆத்மா உங்களுக்கு சொல்றாங்க. ஞானசனம் எடுத்தவங்க கை தூங்க. உங்களுக்கு சொல்றாரு சிலர் செய்யப்பட்ட ஆத்மா குறிச்சு நீங்க என்ன பண்ணணும்? மிருகத்தாவது அதோட சுரூபத்தாவது என்ன பண்ணக்கூடாது? ஒரு தூக்கி பரவலக்கப்படும் பண்ணக்கூடாது. இல்லையா? நான் திரும்பி இந்த ட்ரெஸ் போட்டது சுவிசேஷர் ஆனந்த் தான் இந்த ட்ரெஸ் போட்டேன். அதுக்கு இன்னொரு தரிசனம் சும்மா அப்படியே போடல. இன்னொரு 4 வருஷம் கழிஞ்சு போய் அப்போ என்ன சொன்னாங்க? நான் சாட்சி சொல்றப்போ சுவிசேஷர் நடத்துறப்போ நீ புரிந்தா இல்லையே அவன் கேட்கறாங்க. நீ சும்மா சொல்ற, ஒரு பாஷை சொல்றாங்க, நீ சும்மா சொல்ற, நீ நல்லா படிச்சுக்கிற, நீ ஒரு ஹிந்திக்கா, நீ ஒரு பாய், நீ ஒரு முஸ்லீம், இப்படி பல பேர் சொல்றாங்க. நான் சிரிக்கிறேன். எப்பா நான் பார்த்து பச்சேன் சொல்லலாம். அதெல்லாம் நீ இப்போ போயிட்டு இப்படியெல்லாம் பண்ண ஊழியக்காரங்க ரொம்ப புதுமுச்சுறாங்க. ஊழியக்காரங்களாம் அப்போதான் நாங்கள் புதுசா சொல்லி எம்ஜிஆரே வேஷம் பண்ணியிருப்பாரு. அப்போ நான் நினைச்சேன் பாஜியார் வேஷம் பண்ணி கைக்கிட்டாரு. நம்ம இயேசுக்காக ஏன் அதை நம்ம போடக்கூடாது? நம்ம உண்மையா புரியாதானே? நம்ம வேற வேஷம் பண்ணி வேற ஏமாற்றோமா? உண்மை பொய் சொல்றதில்லை, உண்மை சொல்ல போறோம். அப்போ இந்த ட்ரெஸ் போல தப்பே இல்லை. இல்லையா? அது சாம்ஸ்தாயா நம்ம கேட்டு தான் போட்டேன். இல்லையா? அநேக ஊழியர்கள் கேட்டு தான் இந்த ட்ரெஸ் நான் போட்டேன். அதுக்கு முன்னே நான் தொடலை. வணங்காமலும் தங்கள் நெத்தியும் தங்கள் கைகளும் ஞானசனம் எடுத்தவங்க என்ன பண்ணக்கூடாது? தடுத்துக் கொள்ளாமலும் இருந்தவர்கள் கண்டேன். அவர்கள் உயிர்த்தி கிறிஸ்துவோட கூட யாருக்குள்ள உயிர்த்து பரதேச நாட்டில் நம்ம இருப்போம். அப்புறம் இதே நாட்டுக்கு ஆண்டு கூட்டி வருவார். அவர் அப்போ வந்து வானத்திலிருந்து இப்போ வந்து வானத்திலிருந்து நம்ம கூட்டி போவார். இல்லையா? வெளிப்படுத்த ஒண்ணு இல்லை பட்சத்தையும் வானத்திலிருந்து அவர் நம்ம கூட்டி போவாரு. நெக்ஸ்ட் இந்த வருஷத்தை பார்த்தா பூமிக்கு கூட்டி வருவார் திரும்பி. யாரு கூட? இயேசுனால கூட நம்ம உண்மை இருக்கிறோம். கை கொடுப்பாங்களா? இல்லையா? சொல்லலாம். நம்ம எல்லாம் 1000 வருஷம் அரசாட்சி இயேசு கூட வரப்போம் இதே பூமிக்கு. நல்லா நிறைய டவுட்டு நம்ம வந்துடுவோம். சத்தம் காணலாம் தேவையில்லை. ஏன்னு சொன்னா ஐயா 8 பேர் சொல்லியிருப்பாரு. புரியுதாரு மாஸ்டர் பரவாயில்ல சொல்லி இந்த வாரம் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. இல்லையா? ஆனால் எத்தனை பேர் வந்து இருக்கணும்? இல்லையா? அதுபோல கிறிஸ்து வருகிறார் சொல்லி 2024 சொல்லிக் கொள்கிறாங்க. சில ஜென்மங்கள் கேள்வி கேட்காம இருக்கிறாங்க. இல்லையா? அப்ப கிறிஸ்து வர வருகையில அவங்க வரவே முடியாது. இல்லையா? அவங்க தான் மற்றவர்கள். அந்த 1000 வருஷம் முடிவிற்கும் மற்றவர்களுக்கு ஏன் என்ன இல்லை? சத்தமா சொல்லுமா? என்ன இல்லை? சத்தமா சொல்லணும். உயிர் இல்லை. அப்ப எங்க இருப்பான்? பாரதத்துல இருப்பான். எல்லா மக்கள், எல்லா ஜாதிக்காரமா, எல்லா வம்சக்காரமா, எல்லா வாரிசுகளும் எங்க இருப்பாங்க? பாரதத்தில் இருப்பாங்க. நீயும் நானும் கிறிஸ்து கூட உயிரோடு இருப்போமா? இது முதலாம் உயிர் தருதல். கை பிடிச்சு சொல்ல நீயும் நானும் பாக்கியவான்கள். இல்லையா? முதலாம் உயிர் இருப்பான். கைவிடுமா? பாக்கியவான். முதல் உயிர் பங்கு எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். இல்லையா? நம்மளாம் யாரு?
உண்மை இருக்கணும், பாக்கியவான்கள். அடுத்தது, இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. நோ சான்ஸ். என்னன்னா ஆனார் சொல்லி டப்பு பணம் வாங்கி விட்டுருவாங்க இல்லையா? இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆனார் உங்கள் மேல இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை இல்லையா? இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து யார் எப்படி இருப்பாங்க? ஆசாரி யாரு? ஆசாரி யாரு? நீங்க ஊழியக்காரனா? உங்களை தூக்கி பரவாயில்ல. ஆசாரிங்க யாரு? ஊழியக்காரங்க. எஸ்எல்எம் ₹100 பத்திரம் பண்ணி 30,000 ரூபாய் ஊழியக்காரன் சாப்பிட வச்சு கொடுத்தோம்னு சொன்னா அது ஆசாரி தான். கரெக்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஆசாரிகள் தான் புழுக்கிற கையில் ஆசாரிகள் இல்லையா? ஆசாரிகள் புழுக்கிற கை இருக்கக்கூடாது. ஆசாரியாக உண்மை இருக்கணும், பொய் இருக்கக்கூடாது. ஆசாரிகள்லாம் வெளிச்சமா இருக்கணும், அபிவிசுவாசம் வெளிச்சம் இருக்கக்கூடாது. தொடர்பு பண்ற நாம இருக்கக்கூடாது இல்லையா? ஆசாரியா மாற வேண்டும். கடைசி காலத்துல எல்லாரும் ஆசாரி. இந்த சர்ச்சை பாஸ்டர் கிளீன் பண்ணக்கூடாது. நீங்க விசுவாசி இங்க வேலை பண்ண நீ ஆசாரி தான். பாஸ்டரோட துணிமணி துவைச்சு போட்டா நீ ஆசாரி தான். நாங்கெல்லாம் என் பாஸ்டர் கால் பிடிச்சி அவர் போட்டிருந்த துணியெல்லாம் துவைச்சு தான் இன்னைக்கு நான் இந்த கட்டத்தில் நிற்கிறேன் இல்லையா? அப்பாவோட வேலை எந்த வேலை டாக்ஸி கொடுத்தா நீ ஆசாரி தான். இன்னைக்கு 6 நாள் சொந்த வேலை செய்யும், 7ஆம் நாள் என் கர்த்தரோட பிரியம நாள். இந்த நாள் நீங்க ஆசாரி வேலை செய்யும். ஊழியக்காரங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க, துப்ப மாட்டி வைக்கிறாங்க, பேக மாட்டிக்கிறாங்க, பைக் வச்சு வாங்கும். கையில என்ன ஒன்று சாப்பிட்றதோ சாப்பிட்றதோ பிஸ்கட்டோ கேக்கோ வாங்கிட்டு போய் அனாதி இருக்கிற பிள்ளைகள் பஸ் ஸ்டாண்ட் தெரு எங்கேயும் போய் கிறிஸ்துவ அன்பு ஊத்துங்க. அப்பதான் நீ ஒரு ஆசாரி இடத்துல இருக்க இல்லையா? இல்லைன்னா ஆசாரி ஆக முடியாது. ஆசாரி ஆனா என்ன கிஃப்ட் தெரியுமா? படிங்க. அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார். யாரோட கூட? பசங்க படிமா சொல்லுவோம். யாரோட கூட? தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து பாருங்க. அப்ப இயேசுநாதர் இந்த 1000 வருஷம் இந்த பூமியில விட்டுட்டு பரலோகத்தை போயிட்டு அவர் சிம்மாசனத்தை உட்கார மாட்டார். அங்கிருந்து தேவனை கூட்டி வருவார் இல்லையா? பாரு, எந்த பூமி ஆதாமியாவால கெட்டி போச்சோ அந்த பூமி பரிசுத்தமான பூமி, பிரியமான பூமி உருவாக்கி ஆசாரி கூட்டம் உருவாக்கி இருக்கிற கல்வி பண்ணுங்க. அந்த கூட்டத்தில் பார்த்துட்டு தாட்டா ஆட்டிக்கடி போக மாட்டாங்க. அவரை கூட நீனாலும் பரலோகத்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகத்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியில கொஞ்ச காலம் இந்த பூமியில சுவிசேஷத்தை அறிவிச்சு சபைகள் உருவாக்கி ஆசாரி பதவி வந்தால் அவரு கூட நம்ம பரலோகம் போகணும் இல்லையா? பரலோகம் போயிட்டு அங்கே உட்கார இருக்க மாட்டாங்க. படிக்க அடுத்தது. அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். எஸ், அடுத்தது. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவார். அவர்களுடைய தொகை கடற்கரை மண்டலத்திலேயாய் இருக்கும். சிந்திச்சு பார். சிந்தனைக்குதா 6 ஆண்டு புதிக்கிறாங்க உங்களுக்கு. சொல்லு, எத்தனை பேர் இருக்கிறாங்க உலகத்துல? எத்தனை பேர் வராம இருக்கிறாங்க பார். இவங்கெல்லாம் சரி கண்டன பிசாசு ஆயிடுவாங்க இல்லையா? அவங்க எல்லாம் பாதம் இருந்தது. இங்க பரிசுத்தம் பூமி ஃப்ரீயாக்கிது, பிரியாமலாம் ஃப்ரீயாக்கிது. ஏதோ நம்மளாம் பரவாயில்ல போயிட்டோம். இதே பூமியில சாத்தான் குடும்பம் வர போகுது இல்லையா? அந்த குடும்பம் எவ்வளவு பேர், எத்தனை பேர் தெரியுமா? கடல் பாதிக்கிறியா? கை பார்க்கலாம். கடல் பாக்கலையா? நீங்களாம் பார்க்கலையா? கடலை போய் இவ்வளவு மண்ணு அள்ளிப்பாரு, என்ன முடியுமா? அந்த மண்ணு என்ன முடியும்? சாத்தான் தொகையை எண்ண முடியாது. பூமிக்கு வராங்க, 4 திசை நிற்கிறது பூமிக்கு வர போறாங்க. படிக்க பரம்பி பாளையம் பிரியாம நகரத்தையும் என்ன பண்ணுவாங்க? என்ன பாளையம்? பரிசுத்தமான பாளையம். என்ன பூமி? பிரியாமல பூமி. இன்னைக்கு என்ன பூமி? இன்னைக்கு என்ன பாளையம்? இது என்ன ஊர்? இது என்ன சந்து?
கொடுவாய் சத்து புரியல. நீ வச்ச சத்து தான், நீ வச்ச பூமி தான். அண்ணா நகர், இந்த நகர், ராஜு நகர், இந்த பாளையம், அந்த பாளையம் நம்ம வச்சுக்கணும். இதுக்கு அடித்தடி, இதுக்கு சண்டை. ஒரு அடிக்கு ஒரு அடி எடுத்துட்டு கை தட்டி கிடைக்கிறாங்க. ஏன் சந்து கொடுக்குறாங்க போட்டு போய் அல்லாடி கிடைக்கிறாங்க. இதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கையா? பிரச்சனை. 25 வருஷம் அது நான் பெருமைக்கு சொல்ல. 25 வருஷம் ஆகுது நான் எந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் கால் விட்டு இல்லை இல்லையா? அதுக்கு முன்ன நிறைய மண்ணை வச்சு போலீஸ் ஸ்டேஷன் தான் என் வாழ்க்கையா இருந்துச்சு. இதெல்லாம் மண்ணை வச்சது, தண்ணி அடிக்கிறது, அடிக்கிறது, திட்டுறது. கிறிஸ்துவ அமைதியா இருக்கணும். நீங்க விட்டி கொடு, நீ கெட்டியே போக மாட்டேன். அள்ளி கொடு, யாரும் கிள்ளி கொடுக்க மாட்டாரு. அள்ளி அள்ளி கொடுத்துனே இருப்பாங்க இல்லையா? அப்போதான் நான் நினைச்சேன், இந்த வானம் கூட உருவாக்குன ஆண்டவர். இங்க என்ன சினிமா நடிகர் பேர் சொல்லி 100 கோடி 200 கோடி என்ன ஆட்டம். அப்போ நான் சாட்சி நிறைய கேட்கிறேன். 2014 இந்த 4 சீட்டு உருவாக்குற சீடி பந்தாகி போச்சு, ஓடுறதில்லை. அந்த படம் நிறைய நடிச்சேன். அப்ப நான் நினைச்சேன், நான் ஏன் சினிமா எடுக்கூடாது? என்ன சினிமா? அலுவலோட கையில பைபிள், உலக செய்தி. கொஞ்சம் டைலர்லாம் ஐயா பார்த்துருந்தாரு. எப்படி இருந்து செய்யா? நிறைய ஊழியர்கள் சொன்னாரு, அலுவலோட கையில பைபிள், உலக செய்தியா? பைபிள் சொல்றவா அலுவல் சொன்னா அலுவல் போய் கிட்ட 2 பேர் அறுவாள் கையில பைபிள், பைபிள் வரும், பைபிள் சில வரும், சில பைபிள் கீழே பார்த்தா உலகம், உலகத்தை செய்தி, உலக செய்தி 3 நிற்கும். அப்படியே பேர் இல்லையா? இப்படி ஒரு தரிசனம் காட்டாது. நான் நினைச்சு பார்த்தாங்களே, நான்லாம் ஷூட்டிங் எடுக்க முடியுமா? நான்லாம் படமே நடிக்க முடியுமா? நடிக்க முடியுமா? நான்